12 ராசிக்காரர்களுக்கான இந்த ராகு கேது பயிற்சி 2025ல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பயன் இருக்கு, என்னென்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விடயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த 12 ராசிக்காரர்களுக்கான தனித்தனி ராசி பலன்கள்ல முதல்ல நம்ம ஜோதிட ஆலோசகர் நம்ம பாரதி ஸ்ரீதர் அம்மாட்டே தொடங்கலாம். அம்மா, மேச ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? ஐயா சொல்லும்போது சொன்னார், காலத்தத்துவ புருஷத்தின்படி லாபத்தில் வருதுன்னு. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு லாபத்தில் ராகு பகவான் வரார். அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானமான 5ல் கேத்து பகவான் வரார். ஸோ இந்த எப்போவுமே நம்ம வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கணும். எல்லாருக்குமே எல்லா நேரத்துலையும் வாய்ப்புகள் வருவதில்லை. வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ உங்களுக்கு ஒரு 7.5 சனியில் லாபத்தில் ராகு பகவான் வரும்பொழுது நிறைய வேலை மாற்றங்கள், ஒரு எலிவேஷன் இன் லைஃப், வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, திருமண யோகம், இல்லை குழந்தை பாக்கியம், இது எல்லாத்திற்குமே நல்ல காலம் கனிந்து வரும் பொழுது அதை அவங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு வேலை மாற்றம் வருது, இந்த வேலை எடுத்துக்கலாமா வேண்டாமாங்கிறது அவங்க தனிப்பட்ட அவங்க ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காமிச்சு, அவங்களோட தசாபுக்தி நல்லா இருந்தது, கோச்சாரம் நல்லா இருக்குது, தசாபுக்தி நல்லா இருந்தால் அது அவங்களுக்கு கரெக்டாக பழம் நழுவி பாலில் விழுந்த கதை தான். அதனால் அவங்க தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். 5ஆம் இடத்தில் இந்த கேத்து பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து வரும்பொழுது அது பகை வீடு தான். ஸோ புதுசாக ஒரு கர்ப்பம் ஆறாங்க, இல்லை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமாக இருக்காங்க, அதிலெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு அபார்ஷன்ஸ் ஆகிறதுக்கு, இல்லை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் ஏதாவது குழந்தைகள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வளர்ந்த குழந்தைங்க இருக்காங்க, இவங்க குழந்தைங்களெல்லாம் கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுறாங்கன்னா கண்டிப்பாக இவர் சொன்னார், தீய பழக்கங்களுக்கு அடிமையாவது அப்படிங்கிறது. அதனால் உங்கள் குழந்தைங்கள உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. நல்ல பெரிய யூனிவர்சிட்டி வெளிநாடு தான் போய் படிக்கணும்லாம் இல்லை, நம்ம ஊரில் சாதாரண காலேஜில் படித்தா கூட அந்த பசங்க நல்லா வருவாங்க. ஸோ கொஞ்சம் நம்ம எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப நமக்கு சாதகமாக இல்லை சில விஷயங்கள்ங்கும்போது பொம்பளை பசங்கள்லாம் நம்ம ஊர்லேயே இருந்து படிக்கிறது பெட்டர்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால் மேஷராசிக்காரர்கள் உங்கள் குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை நல்லா அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம். அதனால் நல்ல தாராளமாக உங்களுடைய வெளிநாடு பிரயாணங்கள், வெளியூரில் போய் வேலை செய்கிறது, இந்த மாதிரியான அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குது. பரிகாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது மேஷராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இந்த சனி, ராகு, கேத்து, அப்புறம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி, இது எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கும்பொழுது அறுபடை வீடு முருகனை போய் வணங்கலாம். ஒவ்வொரு சஷ்டியிலையும் நீங்கள் முருகனுக்கு விரதம் இருந்து பண்ணாலே நவகிரகங்களினுடைய தோஷங்கள் குறையும். நன்றிங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. கண்டிப்பா மேசராசிக்காரர்களுக்கு அம்மா சொன்னதுலேருந்து உங்களுக்கு ஒரு எப்படி போகணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அம்மா அவர்களை தொடர்ந்து நம்ம ஜோதிட சூழல் திரு MS ராமலிங்கம் ஐயா அவர்கள்ட்ட மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. மேசராசிக்காரங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அபரிமிதமான லாபங்களை நோக்கிய பயணம் உண்டு. இதில் இன்னும் சொல்லப்போனால் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பெரிய சம்பளம் கிடைக்கல, நிறைய ஒர்க் பண்ணுற சார் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, இப்படிப்பட்ட நிலைகளில் மனக்கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய வாய்ப்புகள், பொருளாதார அபிவிருத்தி முன்னேற்றங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது. இதில் என்ன சொல்லப்போனால் பயணங்கள் செய்து சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, நிறைய ட்ராவல் பண்ணுறவங்க, இல்லை ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருக்கவங்க, படிப்புக்காக, தொழிலுக்காக, இப்படி எந்த நோக்கத்தில் மேசராசி பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு இந்த ராகு கேது பயிற்சிகளில் குறிப்பிட்ட ராகு பகவான் 11ஆம் இடத்திற்கு காலபுருஷனுக்கு 11ல் உட்கார்றதுனால அது இயல்பாகவே அவளுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த ராகுவை பொறுத்தளவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவரை மாதிரி யாரும் கொடுக்க முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க, ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்து கொண்டு எந்த லக்னம், எந்த சஞ்சாரம், எந்த தசாபுக்திகள் நடந்து கொண்டிருந்தாலும் இப்போ இந்த காலகட்டத்தில் குருவும் பெயர்ந்த காரணத்தினால உறுதியாக இந்த ரொம்ப நாளாக குழந்தை பலன் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அற்புதமான பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கர்ப்பவதி ஸ்தானங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். இந்த நாடி ஜோசியம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், குரு பகவான் எங்கிருந்தாவது ராகுவோடு தொடர்பு கொள்ளுகிற போது அந்த பெண்மணி கர்ப்பவதியாகக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதில் இந்த மேசராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகு அமர்வது பிள்ளை பேறு பெற்றுக் கொள்ளக்கூடிய அற்புதங்கள் இதில் நிகழும்.
இதே இப்போ கேது பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல, ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து அமர்கிறார். கட்டாயமாக சொந்த ஊர் பக்கம் போனீங்கன்னா குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக பண்ணிக்கோங்க. வீட்டில் பெண்கள் விளக்கேற்றி சாமி கும்பிட்றதை கட்டாய பழக்கமாக்கி கொள்ளுங்கள். கொஞ்சம் ஒழுக்கமான வாழ்க்கையை நோக்கிய பயணத்தை நீங்கள் எல்லோரும் கையில் வைத்து கொண்டால் மகிழ்ச்சிக்கு குறைபாடுகளே இருக்காது. ஞான மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அறிவின் முதிர்ச்சி என்று சொல்லக்கூடியதெல்லாம் நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்கும். தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமாக நாம் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் மாற்றிக்கலாமா, முயற்சி பண்ணலாமா, இப்படிங்கிற லெவலில் சோம்பேறிகள் சுறுசுறுப்பாவதும் கெட்டவர்கள் நல்லவராக மாறுவதற்கு முயற்சி பண்ணுறதும் இப்படிப்பட்ட ஞான சிந்தனைகளை எல்லாம் இந்த கேது பகவான் கொடுக்க ஆரம்பிப்பார். அதே போல் கேது பகவானை பொறுத்தளவு முயற்சி பண்ணால் குறுக்க வந்து நிற்குவார், அது ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த கேது 5ஆம் இடத்தில் இருப்பது உயர்கல்விக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப சாணக்கியத்தனமாக சாதுரியமாக சோம்பேறித்தனம் இல்லாமல் ஒரு அப்ளிகேஷன் 10ஆம் தேதி போடணும்னா 1ஆம் தேதியே போட்டுறணும். அந்த 9ஆம் தேதி போட்டுக்கலாம் 10ஆம் தேதி போட்டுக்கலான் இருந்தால் உங்களுக்கு அன்னைக்கு பார்த்து நெட்டு வேலை செய்யாமல் போயிடும். இப்படிப்பட்ட சிக்கல் பிக்கலில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இதையெல்லாம் கொஞ்சம் கண்கூடாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி என்பது மேசத்தில் பிறந்தவர்களுக்கு என்னை பொறுத்தளவு தனிப்பட்ட கருத்தாக இதுவரை இருந்த போன வருடத்தை விட இந்த வருடம் சிறப்பு அப்படிங்கிறதான் உண்மை. நன்றிங்க ஐயா. கண்டு முன்கூட்டியே திட்டமிட்டா நிச்சயமா வெற்றி கிட்டும் அப்படின்னு ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஐயா அவர்களை தொடர்ந்து நம்முடைய உதாரண ஜோதிடர் திரு பீமராஜா ஐயா அவர்கள். ஐயா நீங்க சொல்லுங்க, மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? மேசராசிக்கு இந்த ராகு கேத்து பயிற்சி அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராகு வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு வரார் அப்படின்றத பார்த்தோம். அப்போ உங்களுக்கு வந்து நிறைய லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்கணும், நிறைய ஆதாயத்தை உங்களுக்கு வந்து கொட்டி கொடுக்கணும். அந்த கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சைக்கிட்டு தரும்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட பலன் கிடைக்கும். ஆனால் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 7 சனி ஆரம்பம். சனி வந்து விரய சனியாக 12ஆம் பாவத்திற்கு வருகின்றார். குரு வந்து தனகாரகன், உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி. அவர் வந்து 3ஆம் இடத்திற்கு போயிட்டு மறைகிறார். அவரும் பலன் தர முடியாது. அப்போ எப்படி பலன் இந்த ராகு வந்து உங்களுக்கு தருவார் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு ராகு வரும்போது கேது வந்து 5ஆம் இடத்திற்கு வரார். 5ஆம் இடம் சொல்லக்கூடியது ஒருவருடைய இயற்கையான அறிவு, பிறவியிலேயே வரக்கூடிய ஒரு ஆற்றல், தனித்திறமை. இதுதான் உங்களுக்கு பலனை தரும். நீங்கள் படிக்கிறதா இருந்தால் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் என்ன கேள்வியெல்லாம் வந்தது, எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க, தேர்வு எப்படி நடந்தது, நிறைய ஆசிரியர்கிட்ட கேட்கறது, மாணவர்கள்ட்ட சீனியர்ஸ்கிட்ட கேட்கறது, அந்த விஷயம்லாம் இப்போ எடுபடாது. நீங்களாகவே யூகிக்கணும், கெஸ் பண்ணணும், இதுதான் நடக்கும், நம்ம இப்படி தான் படிக்கணும், இப்படித்தான் எழுதணும், இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுடைய சுய சிந்தனை மட்டுமே உங்களை வெற்றியாளராக மாற்றும். 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல கேது வரும்போது அது சூரியனுடைய வீடாக இருக்கிறது. அப்போ வந்து நீங்கள் என்னென்னா உள்முகமாக தேடுதலை வைத்து கொண்டு இருக்கணும். அப்படி தேடி நீங்கள் கண்டறிந்து இதான் நம்ம பாதை, இதான் நம்ம வழி அப்படின்னு சொல்லி பயணப்படும் போது மிகச்சிறந்த லாப ஆதாய பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் 11ஆம் இடத்திற்கு ராகு வரும்போது இந்த சுய முயற்சி எதுவுமே பண்ணாமல் நமக்கு அதிர்ஷ்டம் ஏதாவது இருந்துருமா, யாராவது சொல்லி கொடுத்துருவாங்களா, ஹெல்ப் கிடைக்குமா, பூர்வீக சொத்து வருமா, திருமணத்தின் மூலமாக மனைவி மூலமாக சொத்து வருமா, இப்படிலாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது விரய சனியும் 3ஆம் இட குருவும் தான் வேலை செய்கிற பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுடைய அந்த உள்முகமாக இருக்கக்கூடிய அந்த தேடுதல், உங்களுடைய சுயமான ஒரு சிந்தனை, சுயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்திறமையை நீங்கள் வளர்த்தெடுத்து வெளியிலே கொண்டு வந்து அதன் மூலமாக பலனடையக்கூடிய காலமாக இந்த ராகுகேது பயிற்சி காலம் இருக்கும். நன்றிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. கண்டிப்பா மேசராசிக்காரர்களுக்கு நீங்க சொன்னதின் மூலமாக ஏதேனும் ஒரு வழி கிடைத்திருக்க கூடும் நம்புறோம். ஐயா அவர்களை தொடர்ந்து விஞ்ஞான ஜோதிடர் திரு ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள். ஐயா நீங்க சொல்லுங்க, மேசராசிக்காரர்களுக்கு பொதுவா எப்படி இருக்குன்னு? மேசராசிக்காரங்களுக்கு இப்போ பார்க்கும் பொழுது ராகு பகவான் வந்து 11ஆம் இடத்துக்கு வரார், கேது வந்து 5. மேசராசிக்காரர்கள் இந்த ராகு கேது பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த காலம் வந்து 7.5 சனி தொடங்கியிருக்கிற காலம். இந்த 7.5 சனி தொடங்கியிருக்கிற காலம் எல்லாமே பிரச்சனைக்குள்ளாகும். இருக்கிற பொருளாதார நிலையிலிருந்து உடல் பாதிப்புகள், நண்பர்கள் உறவினர் சுற்றத்தால் ஏமாற்றம், இந்த மாதிரியெல்லாம் ஒரு நெகட்டிவ் ப்ரெடிக்ஷன் இருக்கும் பொழுது 11ஆம் இடத்துல ராகு பகவான் வரார். இவ்வளோ நாள் 12ஆம் இடத்துல இருந்தது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கணும். எப்படின்னா, சனி பகவான் நமக்கு கெடுதலை கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மையை ராகு பகவான் கொடுத்துருவார். பொருளாதார நிலையில் நமக்கு பிரச்சனைகள், நம்ம முதலீடு போட்டால் அது போயிடும், ஆனால் நமக்கு வர வேண்டிய வருமானம் நல்லா வந்துட்டுருக்கோம். நம்மளுடைய நீண்ட நாள் முயற்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால்
எந்த காரணத்தை கொண்டும் இப்போ வந்து ரொம்ப எப்படி நமக்கு ஒரு பக்கம் அதிர்ஷ்டமோ அந்த 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 அதே போல் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டிய காலம். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 11ல் ராகு இருக்குது, நம்ம தொட்டதெல்லாம் பொண்ணு ஆகும், பணம் வந்து அப்படியே கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதலீடு போடுவாங்க. பிஸ்னஸில் முதலீடு போடுறது இந்த மாதிரி அதெல்லாம் தவிர்த்துட்டு தனக்கு என்ன வருமானம் இருக்கோ அதை வந்து பெருக்கிறதுக்கான வழியை மட்டுமே பார்க்கலாமே தவிர, இல்லை இப்போ பிஸ்னஸில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இப்போ இருக்கிற பிஸ்னஸ்லேயும் நல்ல வருமானம் வரும்னு சொல்லலாமே தவிர, புதிய முதலீடு போடுறது இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும். அவங்க போடுற முதலீடு எல்லாமே சொத்து மேலே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் ஒரு வகையில் இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப அனுகூலமாக இருக்கும். அதே நேரத்தில் 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது திருமணம் ஆயிருந்தால் குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளால் பிரச்சனைகள் வரும், பூர்வீக சொத்துனால பிரச்சனை வரும், லவ் பண்ணிட்டு இருந்தால் அந்த லவ்வில் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இருப்பினும் அவங்களுக்கு திசா புத்திகள் ஓரளவுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. இல்லைனா எந்த விஷயத்திலுமே இனி கொஞ்சம் அவங்க கவனமாக, பொருளாதார நிலையை விட்டுருங்க. பொருளாதார நிலையில் அவங்க எப்படி இருந்தாலும் அடுத்த வருடம் இந்த ராகு கேது பயிற்சியால் அவங்களுக்கு சமாளிக்கக்கூடிய திறமை கிடைச்சிடும். ஆனால் மற்ற விஷயங்களில் எதுலையுமே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காமல் எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும், எந்த விஷயத்துலையுமே விழிப்புணர்வோடு செயல்படுறதும், மற்றவங்களை நம்பி ஏமாறாமல் இருக்கிறதும் கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான விஷயமா இந்த காலகட்டத்தில் இருக்குது. இப்போது இந்த மேசராசிக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது சனிக்கிழமையில கிழக்கே போகும் ரயில் படத்தை வந்து பார்க்கணும், ஃபுல்லாக பார்க்கணும். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமையில காக்கி சட்டை படத்தை பார்க்கணும். இந்த 2 படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த மேசராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய தடைகள் குறைஞ்சி அவங்களுடைய பாசிட்டிவ் சைனுக்கு இன்க்ரீஸ் ஆயிடும். நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகா உண்மையிலே விஞ்ஞான ஜோதிடர் அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில சொன்னீங்க. நிச்சயமா மேசராசிக்காரர்கள் நீங்க யார் சொன்ன பரிகாரங்களை செய்ய முடியுமோ முடியாதுன்னு தெரியல, கண்டிப்பா நம்முடைய ஆம்பூர் வேல்முருகன் சார் சொன்ன பரிகாரத்தை செய்வீர்கள் அப்படின்னு நம்புறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ராகு கேது பயிற்சி நல்லது நடக்கணும் அப்படின்னா இவங்க சொன்னதெல்லாம் கேட்டீங்கன்னா நிச்சயமா வெற்றி கிட்டும். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய எம்.எஸ். ராமலிங்கம் ஐயா அவர்கள்ட்ட கேட்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. ரிஷபத்திற்கு ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கு வருகிறார், கேது பகவான் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். இது கிட்டத்தட்ட ஜாதகத்தின் மையப்பகுதி, அந்த அச்சுன்னு சொல்லக்கூடிய நிலவரத்தில் வந்து உட்கார்றாங்க. பொதுவாக 10ஆம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் கர்மா, தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இப்போ ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு என்னதான் சனி பகவான் 11ஆம் இடத்தில், குரு பகவான் 2ஆம் இடத்தில் இப்படியெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தாலும் கூட நம்ம பேசுகிறது ராகு கேது பயிற்சியை பற்றி பேசுகிறோம். அப்போ ராகு பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்க்குற போது நிச்சயமாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் தயவு செய்து யாரை நம்பியாவது கையெழுத்து போட்டுறாதீங்க, யாருக்கிட்டையாவது வாக்குறுதி கொடுத்து மாட்டாதீங்க, உங்கள் தொழில் மேலே அவநம்பிக்கை வைக்காதீங்க. நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளையாக இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் கர்மமே கண்ணாயினார் என்று சொல்லக்கூடிய விதியின்படி உங்களுடைய அந்த நேச்சுரலாக நீங்கள் உழைக்கின்ற உழைப்பை கொட்டிக்கொண்டே இருக்கணும். இதில் வந்து கொஞ்சம் மனசு சரியில்லை, வேலை சரியில்லை, விட்டுட போகிறேன், இல்லை வேலையை லெட்டர் கொடுத்துட்டேன் இப்படின்னு ஏதோ மனசில் தோன்றதெல்லாம் பண்ணுகிற அளவுக்கு போனீங்கன்னா வருமானத்திற்குண்டான பாதை என்பது சிதைக்கப்படும் அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் பதிய வைக்கணும். ரெண்டாவது, எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் இப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான வேலைகளுக்கும் போகாதீங்க. இந்த உலகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உறுதியாக உங்களை பொறுத்தளவு இந்த ராகு பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது என்பது புதிய வேலைக்கு போகிறவங்க கிடைச்ச வேலையை எடுத்துக்கணும். ஏதாவது தொழில் பண்ணுறவங்க, இப்போ உதாரணம் சொல்லப்போனால் சமாளிக்கிற அளவுக்கு தொழில் பண்ணுறவங்க அதில் கொஞ்சம் நேக்கு போக்காக போய்க்கோங்க, பொய் சொல்கிறத விட்டுடுங்க. சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி நடந்து கொள்ளுங்கள். நாட்டு நடப்பு என்னவோ அதை கடைப்பிடியுங்கள். இப்போ ஐயா சொன்னார் முன்னாடி முதலீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, தொழில் ஒழுங்காக போகலை, கடனை வாங்கி இன்னும் கொஞ்சம் காசு போடலாம், இல்லை வேலை சரியாக கிடைக்கல ஒரு காசை கொடுத்து வேலை வாங்கலாம், இப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். இதில் 4ஆம் இடத்துல போய் கேது அமர்கிறார். 4ஆம் இடம்னு சொன்னாலே கௌரவம், சுகம், புகழ், அந்தஸ்து, உடல் சுகம், உள்ளத்தின் சுகம் எல்லாமே அதில் சேரும். பயணங்கள் வரும், வீடு மனை வாசல், தாயின் சுகபாக்கியம் எல்லாமே இந்த 4ஆம் இடத்தை சம்மந்தப்பட்டது. இந்த கேது அங்கே போகிறதுனால இது எல்லாத்தையுமே கொஞ்சம் சரி கட்டிக்கணும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க. இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது செய்ய வேண்டிய வேலைகள் பாக்கி இருக்கா, 1க்கு 2 பேர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை தொடங்குங்க. செலவுகள் அதிகப்படுத்துறத விட்டுட்டு கொஞ்சம் சுருக்கமாக எந்த பாதையில் போனால் நல்லா இருக்குமோ அந்த பாதையை கடைப்பிடிங்க. இதில் இன்னும் சொல்ல போங்கன்னா 4ஆம் இடம் என்பது இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள்லாம் அந்த 4ஆம் இடத்தை சார்ந்து வருவாங்க. இவங்களை ரொம்ப நெருக்கடி கொடுக்காதீங்க. இப்போ வீட்டில் வந்து ஒரு குழந்தை நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமான்னு யோசிக்குதுன்னா நீங்கள் ஸ்கூலில் என்ன நடக்கும்னு யோசிங்க. உங்கள் குழந்தை தப்புன்னு நினச்சிட்டு யோசனை பண்ணி அது மேலே டீல் பண்ணாதீங்க. இப்படிப்பட்டதெல்லாம் கொஞ்சம்
கவனத்தில் வைக்கணும். ராத்திரி பயணங்கள் போகிறவங்க சொந்த வாகனங்களில் போகிறத தடுத்து நிறுத்திடணும். அதை விட்டுட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகணும். இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்கள், டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இடங்கள், இதில் எல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து வயிறுக்கு சாப்பிட்டு வச்சுக்கணும். மொத்தத்தில் உடல் உள்ளம் சார்ந்த விஷயங்களில் கவனம் எடுத்துக்க வேண்டியது இந்த 4ஆம் இடத்துல கேது. அவமரியாதை வராமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம். அதுவும் குறிப்பாக சொல்ல போகணும்னா வேலைக்கு போகிறவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. இந்த சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழில் ரீதியாக வரக்கூடிய இக்கட்டான நிலைகளிலே நீங்கள் உங்களை சரியாக கொண்டு போகிறதுக்கு உண்டான புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க. இல்லை அது சம்பந்தப்பட்ட ஆலோசகர்களை கையில் வச்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். நன்றிங்க ஐயா. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல இது சொன்னீங்க. அப்படியே தொடர்ந்து நம்ம ஆண்பூர் வேலுமுருகன் சார், நீங்கள் சொல்லுங்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த காலகட்டம் வந்து இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சாதகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் சனியோட சஞ்சாரமும் குருவோட சஞ்சாரமும் சாதகம் தான். இப்போ வந்து 10ஆம் இடத்துல ராகுவோட சஞ்சாரம், 10ஆம் இடத்துல ராகுவோட சஞ்சாரம் அது வந்து பெரிய அளவு பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிற தொழிலில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை கொடுத்துரும், சில மாற்றங்களை கொடுக்கும், அந்த மாற்றங்களால் முன்னேற்றத்தை கொடுக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல தொழிலை கொடுத்துரும், ஒரு தொழிலில் வந்து ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அதில் வந்து வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுத்துரும். இதுக்கு வந்து சப்போர்ட்டாகவே சனி பகவானோட 11ஆம் இடம் சனி பகவான் இருக்கார், 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இது வந்து இன்னும் இதை ரிஷபராசிக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறதா. ரிஷபராசிக்காருக்கு இந்த வரக்கூடிய வருடம் வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த ராகு கேது பயிற்சியும் ஓரளவுக்கு பெனிஃபிட் தான் கொடுக்குது. பட் 4ஆம் இடத்துல இருக்கிற கேது மட்டும் தாய் உடல்நிலை பாதிப்பு, தாயுடன் கருத்து வேறுபாடு, உறவுகளால் மனக்கசப்புகள், படிக்கிற பசங்களுக்கு வந்து நினைவாற்றல் கொஞ்சம் பாதிப்பு வர்றது, படிப்பில் கொஞ்சம் மந்த நிலை வர்றது, இந்த விஷயத்தெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டா போதும். அப்புறம் வாகன பயணங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள் அதில் வந்து இந்த புதுசாக யாருன்னா வாங்குறாங்க அப்படின்னா அதில் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கலாம். இல்லை வாடகை வீட்டில் இருக்காங்கன்னா அந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே வீட்டு ஓனரோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இருக்குதே தவிர இங்கே பெரிய அளவு இந்த ரிஷபராசிக்கு எதிர்மறையாக இந்த ராகு இது பயிற்சி வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் இனி வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலம் ஒரு 2-2.5 வருடத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோட்சாரத்தில் வந்து இந்த ராகு கேது சனி இதனுடைய இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா பணம் வரக்கூடிய காரணம். அந்த நேரத்தில் வந்து இந்த நம்ம இந்த பயிற்சி பலன்களை சொல்கிறத வச்சே புதுசாக தொழில் தொடங்குறது. அப்புறமா அவங்களுடைய ஜாதகம் அப்படி பார்த்தா அந்த நேரத்தில் 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியோட திசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா லாக் ஆகிருக்கு. ஏன்னா நேற்று இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு கோச்சாரங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த காலகட்டம் வந்து ஒரு அற்புதமான காலகட்டம். அதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். பட் நம்ம லைஃபுக்கே எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்குது. இந்த மாதிரி புதுசாக தொழில் தொடங்குறோம், நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் அப்படின்னா அவனுடைய தொழில்பாவம் அதில் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? அப்போ நம்ம பார்க்கும் பொழுது இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சியும் சரி மற்ற கிரக நிலையும் சரி மிகவும் அற்புதமாக இருக்குது. இதை பயன்படுத்தினா இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து அடுத்த நிலைக்கு போக முடியும். ஆனால் அதுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஒத்துழைக்கணும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வெள்ளிக்கிழமையில் வந்து தயிர் வடையை வந்து விநாயகருக்கு படைச்சிட்டு முடிஞ்சால் நான் சாப்பிட்ணும், இல்லைன்னா யானைக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஐயா அவர்களை தொடர்ந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய பீமராஜ் ஐயர் அவர்கள்ட்ட கேட்கலாம். சார் நீங்க சொல்லுங்க. ரிஷபராசிக்கு ராகு வந்து 10ஆம் இடத்துலையும் கேது வந்து 4ஆம் இடத்துலையும் வர்றார். 10ஆம் இடம் அப்படி சொல்லக்கூடியது வந்து ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். உத்தியோகம் புருஷ லட்சணம், எல்லோருக்கும் ஜீவனம் இருக்கணும். இப்போ ஒருத்தர் பார்த்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை பிறந்துடுச்சா, வீடு இருக்கா, என்ன படிச்சிருக்க, இதெல்லாம் வந்து கேட்கலாம், கேட்காம போகலாம், பதில் சொல்லலாம், சொல்லாமல் போகலாம். என்ன பண்ணுற அப்படின்றத கேட்பாங்க. யாரை பார்த்தாலும் எல்லோருக்குமே சொத்து சேர்த்து வைத்திருந்து பெரிய செல்வாக்குள்ள குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னாலும் கூட என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட அந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது ஜீவனஸ்தானமாக இருக்குது. அந்த இடத்துல ராகு வரார். அதனால் உங்களுடைய உத்தியோக ரீதியான உயர்வுகளை நீங்கள் பார்க்கலாம்.
படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காம ரொம்ப காலமாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கட்டாயம் இந்த 10ஆம் இடத்துல ராகு வரும்போது உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். பெரும்பாலானவர்களுக்கு தங்களுடைய சொந்த ஊர்லேருந்து வெளியூர் போயிட்டு வெளி மாநிலம் வெளி தேசம் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தியை வைத்து அப்படி போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்ததுன்னா தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வேலையை நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்றதை பொறுத்து இந்த ராகு உங்களுக்கு பலன் தருவார். உதாரணமாக இப்போ ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வரார். புரட்டாதி 4ஆம் பாதத்திலிருந்து புரட்டாதி 3ஆம் பாதத்துக்கு புரட்டாதி 3, 2, 1, சதயம் 4, 3, 2, 1, அவிட்டம் 4, 3 இந்த பாதங்களில் சஞ்சரிக்கிறார். இப்போ என்னுடைய ப்ரொஃபஷனில் இப்போ நான் சொன்ன அந்த நட்சத்திர பாதங்கள் ரிவர்ஸில் சொல்லியிருக்கேன். இப்போ நான் அதை சொல்லணும்னு சொல்லும்போது கொஞ்சம் அனுபவம் பயிற்சி தேவைப்படும். அதுபோல் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் அவ்வளோ அனுபவசாலியாக இருக்கணும். நீங்கள் செஞ்ச வேலையை அப்படியே திருப்பி செய்ய அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது தெரிஞ்சு இருக்கணும். 1, 2, 3 சொல்லுன்னா ஒரு குழந்தை சொல்லணும், தலைகீழ சொல்லுன்னா கஷ்டப்படும். ஏபிசிடி சொல்லுன்னா சொல்லணும், தலைகீழ. அதுபோல் தலைகீழ சொல்கிற அளவிற்கு நீங்கள் உங்களுடைய துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொண்டால், அந்த அளவிற்கு உங்களுடைய வேலையில் சிரத்தையாக நீங்கள் இருந்தால் கட்டாயம் இந்த உத்தியோக ரீதியாக உங்களுக்கு உயர்வு வரும். அதனால் உங்களுக்கு ஒரு பதவி வருகிறது, அதிகாரம் வருகிறது, பொருள் வருகிறது. அந்த பொருளை கொண்டு குடும்ப தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்கிறீங்க. என்ன கமிட்மெண்ட் வாக்கு கொடுத்தீங்களோ அதெல்லாம் சரி பண்ணுறீங்க. உடல் உபாதை, கடன் பிரச்சனை, சொத்து சம்பந்தமாக, கல்யாணம் பண்ண வீடு எல்லாமே செய்ய போகிறீங்க. அப்போ உங்களுடைய உத்தியோகம் சொல்லக்கூடிய நிலை வலுக்கும் போது எல்லா பலனும் கிடைக்கும். 10ஆம் இடத்திற்கு ராகு வரும்போது 4ஆம் இடத்திற்கு கேது வர, அந்த 4ஆம் இடத்திற்கு பல அம்சங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். யாரெல்லாம் ரொம்ப சுகவாசியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ கட்டாயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிய பலன் கிடைக்காது. உங்கள் சுகத்தை தியாகம் செய்து உங்களுடைய அறிவை பிறருக்கு கொடுக்கணும். நான் படிச்சிருக்கேன், பிறருக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். எனக்கு உடலில் தெம்பு இருக்குது, நான் உழைக்கணும். என்கிட்ட பணம் இருக்குது, தர்மம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரெல்லாம் அந்த சுகத்தை விட்டு உலகத்திற்காக பிறருக்காக பொதுநல நோக்கத்தோடு இருக்கிறீர்களோ கட்டாயம் பலன் கிடைக்கும். அந்த சுகஸ்தானம் அதிகமாச்சு, ரொம்ப சுகவாசியாக இருக்கணும், ரொம்ப கம்ஃபர்ட் லைஃப் நமக்கு வேணும், நிறைய பொருள் வேணும், அப்போ தான் உலகத்தில் இருக்கிற அந்த லக்ஸூரியஸ் ஆடம்பரத்தை அனுபவிக்க முடியுன்ற எண்ணம் வரும்போது இந்த 10ஆம் இடம் கம்மியாகும். ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே ஒரு கிரகத்தினுடைய 2 முனைகள். அப்போ ஒன்று இப்படி திரும்பும்போது ஒன்று அந்த பக்கம், ஒன்று நம்மை நோக்கி வந்தால் அதை திருப்பும் போது ஒரு சக்கரமாக பாவித்தால் ஒன்று எதிராக போகும். இந்த பக்கம் நம்ம நோக்கி வந்தால் ஒன்று எதிராக வரும். அப்போ ஒன்றை விட்டு கொடுத்தால் இன்னொன்று உங்களுக்கு கிடைக்கும். சுகத்தை விட்டு கொடுத்தால் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். நன்றி சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. நிச்சயமா ரிஷபராசிக்காரர்கள் அதை கடைபிடிப்பாங்க நம்புவோம். நீங்க சொல்லுங்க, ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? ஏன்னா இவங்க 3 பேருமே தொழில் சார்ந்து சொல்லிட்டாங்க, அதனால் நான் அதை பற்றி பேசலை. பெண்களுக்கு எப்படி திருமண யோகங்கள், அதுவும் கடந்த சில வருடங்கள் பார்த்திங்கன்னா திருமணம் ஒரு விவாகரத்து கிடைக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு ரொம்ப திருமண வாழ்க்கையிலையும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருந்த நிலையில் இப்போ அது கொஞ்சம் மாறுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஐயா சொன்னார், விட்டு கொடுத்து போனால் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெண்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு குடும்பத்தை ஒன்று சேர்க்கிறதோ இல்லை விவாகரத்து முடிஞ்சு அடுத்த திருமணம் உடனே கூட கிடைக்கிறதுக்கோ 1-2 விஷயங்கள் நமக்கு எதிர்பார்க்குற மாதிரி இல்லைன்னா கூட வரக்கூடியதை நம்ம அமைத்து கொள்வது நல்லது. அதனால் திருமண யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. கர்ப்பிணி பெண்கள் உங்களுக்கு நல்ல முறையில் குழந்தை பாக்கியங்கள் வருவது, அதுவும் இந்த விஸ்வாவச வருட பலனில் சொன்னது நிறைய பெண் குழந்தைகள் இந்த வருடத்தில் பிறக்கணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் வர்றதுனால 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த சின்னத்திரை வெள்ளித்திரை இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள், ஏன்னா சனி பகவானும் லாபத்தில் இருக்கார். ஸோ அவங்க நல்லா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தேடித்தரும். அயல்நாடு சென்று வேலை தேடுபவர்கள் இல்லை பெண்கள் குறிப்பாக சுயமாக தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஃபினான்ஷியலாக ஹெல்ப்லாம் கிடச்சி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஒரு வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக உண்டு. ரிஷபராசியில் யாராவது விளையாட்டுத்துறையில் பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க நல்ல ஃபேமஸாக வர்றதுக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு விஞ்ஞானிகளாக இருக்கட்டும் இல்லை விளையாட்டுத்துறை பெண்மணிகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பீரியட். ஸோ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு முயற்சி பண்ணால் நீங்கள் என்ன துறை எடுக்கிறீங்களோ அந்த துறையில் நீங்கள் ரொம்ப உங்களுக்கு அங்கீகாரம் வருவதற்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக கிடைக்கும். பரிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய அம்மன் ஆலயங்கள் போங்க, சக்தி பீடங்கள் எங்கெங்கே இருக்கோ
ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக நான் சக்தி பீடம் எல்லாம் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு சக்தி பீடங்கள் போங்க. இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். அண்ட் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு என்பது நிச்சயமாக தேவை. ஏன்னா தடைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அம்மன் ஆலய வழிபாடுகள், இந்த சக்தி பீடங்கள்லாம் போகிறது, தினசரியே ஒரு அம்மன் வழிபாடை வைத்து கொண்டால் அவங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. நன்றிங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லா துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு உயர்வு இருக்கு, அதுக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு எல்லா ஜோதிடர்களும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ரிஷபராசிக்காரர்கள் அதை கடைபிடிப்பீங்க அப்படின்னு நம்புறோம். அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம திரு ஆம்பூர் வேல்முருகன் சார்ட்டேருந்து நம்ம தொடங்கலாம். ஐயா, நீங்க சொல்லுங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு இவ்வளோ நாள் 10ஆம் இடத்துல ராகு இருந்தார், 4ஆம் இடத்துல கேது. அதனால் அவங்க லைஃப்பில் தொழிலில் ஓரளவு முன்னேற்றங்கள் வந்திருந்தாலும் தாய் உடல்நிலை பாதிப்பு, தாயுடன் கருத்து வேறுபாடுகள், அப்புறம் படிப்பில் கொஞ்சம் மாணவர்களாக இருந்தால் படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறது, அப்புறம் வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். இப்போ இது எல்லாமே மாறப்போகுது. அவங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார் ஆல்ரெடி. இப்போ ராகு 9ஆம் இடத்துக்கு போகிறார், கேது 3ஆம் இடத்துக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற பொசிஷன்லேயே, மற்ற பிளானட்டரி பொசிஷன்லேயே இந்த கேதுவோட அம்சம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி பார்க்கும்போது 3ஆம் இடத்துல கேது இருக்கும்போது எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றி, எதை தொட்டாலும் அது வெற்றி ஆகிறது. விடாமுயற்சியால், அதாவது முடியாத விஷயத்தையும் விடாமுயற்சியால் முடிச்சு காட்டுறது, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை துணிஞ்சு எதிர்கொள்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுனால மற்ற கிரகங்களால் வரக்கூடிய, அதாவது சனியோட ஒரு தொழிலில் ஒரு மந்தத்தன்மை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுதும் ஜென்ம குருவால் வரக்கூடிய தேவையில்லாத மனக்குழப்பம், டென்ஷன், நம்பிக்கை துரோகம், இந்த மாதிரியான விஷயங்களால் வரக்கூடிய தீமைகளையும் அவங்களுடைய தன்னம்பிக்கையாலையும் தைரியத்தாலையும் விடாமுயற்சியாலையும் வெற்றி கொள்ளக்கூடிய காலமாக இப்போ இருக்க போகுது இந்த ராகு கேது பயிற்சி. 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு தந்தை உடல்நிலை பாதிப்பெல்லாம் கொடுப்பாரு. இருந்தாலும் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதனால் இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வெரி சப்போர்ட்டிவ். இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு, அதாவது பொதுவாகவே 10ஆம் இடத்துல சனி போகும்போது நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் முன்னேற முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதையும் அந்த சனியால் வரக்கூடிய தீமையையும் மாற்றி அமைக்கக்கூடிய பவர் கேதுக்கு இருக்குது. அதனால் இந்த காலகட்டம் ஒரு மிதுனராசிக்காரை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம். அதே மாதிரி பொருளாதார நிலையில் நல்ல உயர்வுகளை கொடுக்கக்கூடிய நிலை இவங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா சதுரங்க வேட்டை அப்படின்ற ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை ஒரு புதன்கிழமையில பார்க்கறது இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும். நன்றிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. கண்டிப்பா மிதுன ராசிக்காரர்கள் அதை கடைபிடிப்பாங்க அப்படிங்கறத நம்புவோம். தொடர்ந்து நம்ம பீமராஜ் ஐயர் அவர்கிட்ட கேட்கலாம். ஏன் நீங்க சொல்லுங்க, மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? மிதுன ராசிக்கு ராகு 9ஆம் இடத்துலையும் கேது 3ஆம் இடத்துலையும் இருந்து பலன்களை தரப்போறாங்க. மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே அது புதனுடைய ராசியா இருக்கும். மிதுனத்தில் பிறந்துட்டாலே நீங்கள் நல்ல கிளவராக புத்திசாலியாக தான் இருப்பீங்க. இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பலன் தரணும்னு சொன்னால் உங்களுடைய சுய புத்தின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு இப்போ உதவாது, அது வேலை செய்யாது. அப்போது எப்படி தான் பழிக்கிறது, எப்படி தான் பண்ணுறது, இந்த பலனை எப்படி அடையிறது அப்படின்னு கேட்டால் மூத்தவர்கள், பெரியவர்கள், குரு, தந்தை இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்று நடந்தால் இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும். 9ஆம் பாவத்தில் ராகு வரார். அந்த 9ஆம் பாவத்தை பித்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது, இந்த ராகு கேது பயிற்சியோடு இந்த ஆண்டில் சனி பயிற்சி, குரு பயிற்சி இதுவும் இருக்கிறது. அந்த குரு 12ஆம் இடத்திலிருந்து ராசியில் இருக்கார், ஜென்ம குரு. குருன்னு சொன்னாலே அவர் குரு தான், அவர் தான் உங்களுக்கு வழிகாட்ட போகிறார். குருவுடைய அறிவுன்னு சொல்லக்கூடியது அப்படியே வழிவழியாக வரக்கூடிய அறிவு. தந்தை சொல்வார், அதை பிள்ளை கேட்பார். ஆசிரியர் சொல்வார், அதை மாணவர் கேட்பார். அதை கேட்டு அப்படியே திரும்ப சொல்லுவார், கிளிப்பிள்ளையை போன்று. புதன் அப்படின்னு சொல்லும்போது சுயமாக சிந்தித்து ஒன்றை முடிவெடுத்து இதுதான் சரி இது தவறுன்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி பூர்வமான அறிவை கொண்டிருக்கிறார். அப்போ புதன் சொல்லக்கூடிய இந்த ராசியில குரு ஆதிக்கம் பண்றார். ராகு 9ஆம் இடத்திற்கு வந்துட்டார். அப்போ 9ஆம் இடத்தை உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்றதையும் நம்ம சொல்லுவோம். ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும். ஹையர் ஸ்டடீஸ் பண்ணாதான் ஆராய்ச்சின்னு சொல்லக்கூடிய ஒன்றை பிஹெச்டி பண்ணுறது போன்ற விஷயங்களை உங்களால் பண்ண முடியும். அப்படி இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில், அதாவது அடுத்த 1.5 ஆண்டு காலம் நீங்கள் என்ன விஷயம் செய்யறதா இருந்தாலும் கூட கடைசியாக அதுக்கு ஒரு அப்ரூவல் உங்களுக்கு வரணும்.
குடும்பத்தில் பெரியவர்களிடத்துலேருந்து வரணும், அல்லது பணிபுரியக்கூடிய இடத்துல வந்து மேலே இருந்து வரணும். அதுபோல் திருமணம் ஆனவர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணை இடத்துல கேட்கலாம். இப்படி சொல்லும்போது மனைவி கணவனிடத்துல கேட்கறது அது மட்டும் கிடையாது, கணவனும் மனைவி இடத்துல கேட்கலாம். மனைவி வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் கணவனுக்கு ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு ரூபமாக இருப்பாள். தாயாகவும் இருப்பாள், பத்தினியாகவும் இருப்பாள், ஃப்ரெண்டாகவும் இருப்பாள். அதில் காரியேஷு மந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மனைவி வந்து மந்திரியாக கூட இருப்பாள். இப்படி யாராவது ஒருவரை கேட்டு ஒரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணி முடிவு செய்யும்போது இந்த காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பலன் தரும். 3ஆம் இடத்துல கேது வரார். கேது வரும்போது நல்ல பலன் தான். அது நல்ல ஒரு தைரியம் இருக்கும், காரிய ஜெயம் உங்களுக்கு உண்டாகும், தொட்டது துலங்கும். அந்த கேது ராசியை பார்ப்பார், ராசியோட தொடர்பை கொண்டு இருப்பார். அதனால் உங்களுக்கு வந்து அந்த ஒரு எந்த ஒரு விஷயமா எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நிறைய வந்து உங்களுக்கு வந்து இடையூறுகள் ஏற்படும். ரெண்டாவது வந்து அந்த டைலமா இப்படியா அப்படியான்ற ஒரு நிலை இருக்கும். அதனால தான் மேற்சொன்ன பலன்கள் ஒரு இடத்துல கேட்டு நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. அதன் பிறகு நீங்கள் எதை செய்யறதா இருந்தாலும் அதில் ஒரு சின்ன பொதுநல நோக்கம் இருக்கணும். 99% உங்களுக்கு இருக்கட்டும், 1% வந்து நான் வந்து பிறருக்கு கொடுக்க போகிறேன், நல்லது செய்ய போகிறேன் அப்படின்ற தீர்மானத்தோடு சுயதொழில் வியாபாரம் செய்தாலும் சரி, பணம் வரும்போது நீங்கள் அதை உங்களுக்காக எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த ராகு கேத்து பயிற்சி காலம் அற்புதமாக இருக்கும். நன்றிங்கய்யா, ரொம்ப அழகா சொன்னீங்க. மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பா கேட்டிருப்பீங்க, அதை கண்டிப்பா பின்பற்றுங்க. ஐயா அவர்களை தொடர்ந்து திருமதி பாரதி ஸ்ரீதர் அவர்கள். அம்மா நீங்க சொல்லுங்க, மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு கேத்து பயிற்சி மட்டுமல்லாமல் மற்ற பயிற்சிகளுமே சேர்ந்து கடந்த வருடங்களை விட இந்த பயிற்சிகள் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஏன்னா சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் மந்தமாக இருந்து அப்புறம் அவர் உத்திரட்டாதிக்கு வரச்சே வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால் இந்த பயிற்சிகள் எல்லாமே எல்லா மாதமும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ பயிற்சி ஆகி ஒரு 2 மாதம் டல்லாக இருக்கும். அப்புறம் நமக்கு வந்து ஒரு ஆவணி மாதத்திற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வியாபாரமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நல்லா வந்து புதுவிதமான சில விஷயங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு துறையில் இருப்பீங்க, இந்த துறை இல்லாமல் வேறு புதுசாக ஒரு துறை, அப்போ நமக்கு பயமாக இருக்கும், நமக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நம்ம இது செய்யலாமா வேண்டாமா. அதை தான் அவர் சொன்னார், ஒரு குருவாக இருந்து யார்கிட்டையாவது கேட்டு நம்ம பண்ணுறது நல்லது அப்படின்னு. ஸோ உங்களோட ஜாதகப்படிக்கு அந்த வரக்கூடிய புதிய தொழில்கள் உங்களுக்கு அது நல்லா கூட வரலாம். அதனால் உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட வந்து நீங்கள் கேட்டு ஆலோசனை பண்ணி அதை எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு பண்ணுங்கள். திருமண யோகங்கள் கண்டிப்பாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஸோ இந்த வருடத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு சுபம் என்பது கண்டிப்பாக நடக்கும். 3ஆம் இடத்தில் கேத்து இருக்கிறதுனால தாயாரோட உடல் ஆரோக்கியம் இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உடன் பிறந்தவர்கள் குறிப்பாக சகோதர பாவம் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதோ இல்லை குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் சண்டைகள் வருவதற்கோ வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் நீங்கள் யார்கிட்ட உங்களுடைய குடும்பத்தில் எப்படி பழகுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு இது நல்ல உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எப்போவுமே சொல்லுவாங்க 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு. ஸோ சனி பகவான் நல்லாவே ஒரு பாவியாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அந்த ஒரு கிரகம் வந்து நமக்கு உழைக்கக்கூடிய தன்மையை அதிகமாக கொடுக்கும். எப்போவுமே நம்மளை பிஸியாக வச்சுக்கிட்டோம்னா மைண்ட் வேறு எதுலேயும் போகாது. வரக்கூடிய காலகட்டங்களை உழைப்பை அதிகமாக கொடுங்க. உழைப்பு இருந்தாலே உயர்வு நிச்சயமாக இருக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் உண்டு. இது வரைக்கும் நான் வந்து எங்கள் வீட்டிலலாம் பித்ரு காரியமே பண்ணலைன்னு சொல்கிறவங்க இந்த தடவையாவது கண்டிப்பாக அதெல்லாம் எடுத்து செய்யுங்க. ஏன்னா இப்போல்லாம் நிறைய அதை பற்றி சொல்கிறாங்க, விஷயம் தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்கிறாங்க, உங்கள் மாமியார் செய்யலை, மாமனார் செய்யலை, எங்கள் அப்பா அம்மா சொல்லித்தரலைன்னா நீங்கள் புதுசாக கற்றுக்கோங்க. விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட கற்றுண்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். திரிவேணி சங்கமம், நீங்கள் இப்போ இந்த கும்பமேளா நடந்தது, ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று ஒரு யாத்திரை மாதிரி போய் கங்கா ஸ்நானம் பண்ணுறது, காசி போகிறது, இந்த பித்ரு காரியங்களை அங்கே கயாவில் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் இப்போ கேரளாவில் இருக்கிறவங்க வர்க்கலா போகலாம், கர்நாடகாவில் இருக்கிறவங்க கோகர்ணா போகலாம், பூரி ஜெகநாதர், இந்த இடங்கள்ல எல்லாமே பண்ணுறா. அதனால் கண்டிப்பாக பித்ரு காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தோறும் அன்னதானம் பண்ணுங்கள். ஒரு தயிர் சாதம், ஒரு 13 நபர்களுக்கு தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுங்கள். இது ராகு கேத்து சனி குரு எல்லாத்துக்குமே பிரீத்தி தான். முடிஞ்ச வரையில் சனிக்கிழமையில் அன்னதானம் பண்ணுறது விசேஷம். அம்மா ரொம்ப அழகாக சொன்னாங்க, மிக்க நன்றிங்க அம்மா. அம்மா அவர்களை தொடர்ந்து நம்முடைய ஜோதிடர் திரு MS ராமலிங்கம் ஐயா அவர்கள்ட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குங்க ஐயா சொல்லுங்கள். பொதுவாக ராகு கேது பயிற்சி இப்படியே பேசுகிறோம்.
இந்த மிதுனத்தை பொறுத்தளவு கேது ராகு பயிற்சின்னு நம்ம மாற்றி பேசலாம். ஏனென்றால் இந்த கேது பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு அற்புதம். என்னால் முடியும், நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு இந்த உலகத்தில் தோல்வியே இல்லை. அந்த எண்ணத்தை இந்த கேது பகவான் இந்த இடத்தில் கொடுப்பார். தைரிய வீரிய பராக்கிரம உங்களம்னு சொல்லுவோம். அப்போ என்னன்னா, இந்த படிக்கிற பிள்ளைங்கக்கிட்ட தோல்வி மனப்பான்மை விடுதலை வரும். இந்த மருத்துவத்துறையில் படிக்கணும்னு காத்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள், நீட் எழுதிட்டு உட்காந்துக்கிற பிள்ளைகள்லாம் இப்போ பாஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுமாதிரி விஞ்ஞான மார்க்கமாக போகிறவங்கெல்லாம் வெற்றி பெறுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு மிலிட்ரியில் சேர்றதுக்கு, போலீஸில் சேர்றதுக்கு பரீட்சை எழுதுகிறவங்க, இல்லை அந்த உத்தியோகத்தில் இருந்து கொண்டே நிம்மதி இழந்து இதுதானா இவ்வளோதானா அப்படின்னு விரக்தி மனப்பான்மை பெற்றவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தா இந்த கேது பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். அரசு ஊழியர்களுக்கே நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முன்னேற்றங்கள் வருவது, இழந்த பதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலச்சூழல், இதெல்லாம் வருகிற வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு படி முன்னேற்றத்தையும் இழந்ததை பற்றி கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏராளமாக வரும். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதில் இந்த முதல்ல கண்ணாடி போடுறவங்க, கண்ணை செக் பண்ணுறவங்க, இஎன்டி ப்ராப்ளத்துக்கு டாக்டரை பார்க்குறவங்க, ஸ்கின் அலர்ஜி வந்து டாக்டர்கிட்ட போகிறவங்க, இப்படிப்பட்ட 1-2 அதில் நெகட்டிவான விஷயங்களும் வரதான் செய்யும். இந்த 3ஆம் இடம் என்பது அம்மா சொன்னாங்க உடன்பிறப்புகளை சுட்டி காட்டக்கூடிய இடம். நாங்கள் உண்மை. அதுலேயும் உடன்பிறப்புகளில் இளைய சகோதரர்களாக இருக்கக்கூடியவங்க, இல்லை பொதுவாகவே உங்கள் கூட ஒர்க் பண்ணுறாங்க, உங்களோட வயசில் கம்மியாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாரையுமே நீங்கள் கொஞ்சம் அப்படி அரவணைச்சு போய் அவங்களையும் கூட சேர்த்துக்கிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான அந்த கலையை கற்றுக்கொண்டால் நீங்கள் வளருவது உறுதி, உங்கள் வளர்ச்சிக்கு துணையாக அவர்கள் வருவது உறுதி. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இந்த கேது பகவானால் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ராகு பகவான் எடுத்துக்கிட்டால் அவர் 9ஆம் இடத்தில் இருக்கிறாரு. இப்போ பொதுவாகவே ஒரு விஷயம் உண்டு, சனீஸ்வர பகவான் என்ன செய்ய வேண்டுமோ அதை ராகு செய்வதாகவும், செவ்வாய் பகவான் எதை செய்ய வேண்டுமோ அதைத்தான் கேது செய்வார் என்பதும் தான் அடிப்படை விதி. அப்போ இப்போ சனி பகவான் வீட்டில் போய் கும்பத்தில் போய் ராகு பகவான் உட்கார்ந்ததுனால கண்டிப்பாக 9ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், சொத்து சோகம், அடிப்படை வசதிகள், பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், இப்படிப்பட்ட அனைத்து விஷயத்திலையுமே இது வரைக்கும் வாங்கலை சார், இப்போ தான் நான் ஒன்று வாங்கி வச்சுருக்கிறேன், ஒரு நகை வாங்கி வச்சுருக்கிறேன், ஒரு 2 வீலர் வாங்கிட்டேன், இல்லை கார் வாங்கிட்டேன், இப்படி உங்களை நீங்கள் அடிப்படையாக தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு, மற்றவர்கள் பார்வையிலே நீங்கள் உயர்ந்து நின்று வாழுவதற்கு இப்படிப்பட்ட அனைத்து வாய்ப்புகளையும் ராகு பகவான் கொடுத்து கொண்டே இருப்பார். அதுலேயும் பொதுவாக கும்பத்தில் இருப்பது என்பது பயணங்கள் வெற்றி பெறும். வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய பிள்ளைகள் போய் சேரலாம், அங்கே போய் நல்லபடியாக படிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே தீர்மானம் செய்து சுயமுயற்சி, சொந்த முயற்சியில் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு தேவைப்படுகிற பொறுமையை இழக்காமல், நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் விடமாட்டேன், ஜெயிச்சே தீருவேன் இப்படின்னு புறப்பட்டீங்கன்னா மிதுனத்தில் பிறந்தவர்கள் அற்புதமாக இந்த வருடத்தில் ராகு கேது பயிற்சியின் காரணத்தால் அடுத்த கட்டத்திற்கு நகருகின்ற வாய்ப்புகளை நிச்சயம் பெறலாம். நன்றிங்கய்யா, ரொம்ப அழகா சொன்னீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஜோதிடர்கள் எல்லாருமே உழைப்பால் உயர்வு கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா நீங்க கடைபிடிங்க, வெற்றி கிட்டும். அடுத்து நம்ம பார்க்க போற ராசி கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பீமராஜ ஐயர் அவர்களிடம் தொடங்கலாம். ஐயா, நீங்க சொல்லுங்க, கடக ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? கடகராசிக்கு ராகு வந்து அஷ்டமஸ்தானத்திற்கும், கேது வந்து 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்கும் வராரு. இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நேரடியாக சொல்கிறதுக்கு இல்லை. அம்மா சிறப்பாக சொன்னாங்க, இந்த மிதுன ராசிக்கு வந்து பித்திரு கர்மாக்களை ரொம்ப சிரத்தையாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கடகராசிக்கும் கூட பொருந்தும். கடகராசிக்கு அஷ்டமத்தில் ராகு வராரு, அப்போது 2ஆம் இடத்துல கேது வந்துட்டார். குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு விரயஸ்தானத்துக்கு வந்துட்டார். அப்போ யாரோ ஒருத்தர் வந்து காப்பாற்றணும், எங்கிருந்தோ ஒரு சக்தி வரணும், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கவசம் வந்து உங்களுக்கு தேவை. அது என்ன அப்படின்னு கேட்கும்போது பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் தான். ஏன்னா 9ஆம் இடத்துல இப்போ உங்களுக்கு வந்து அந்த சனி பகவான் வரார். 9ஆம் இடத்துல சனி வரும்போது, சனியை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பித்திருக்கள்னு சொல்லும்போது சூரியனை பித்திருக்காரகன்னு சொல்லுவோம், ராகு கேதுவை பார்ட்டனார் சம்பந்தமான கிரகம் சொல்லுவோம். ஆனால் சனியை பொதுவாகவே இந்த முன்னோர்கள் சம்பந்தமான ஒரு விஷயத்திற்காக நம்ம சொல்லுவோம். அதனால முன்னோர் வழிபாடு இது வந்து தந்தை இல்லாதவர்கள் செய்யலாம். அப்போ இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த பித்திரு கர்மாக்கள் செய்வதற்கு தந்தைக்கு உதவி பண்ணணும். நிறைய இடத்துல என்ன ஆகுன்னா, ஒரு தந்தை வந்து தன்னுடைய அப்பாவிற்கு, அதாவது இந்த நம்ம ஒரு ஜாதகர் சொல்கிறோன்னா இவருடைய தாத்தாவிற்கு வந்து இந்த ஸ்ரார்த்தம், சன்னவதி, அமாவாசை போன்ற விஷயங்கள்லாம் செய்து கொண்டு இருப்பார். வயோதிகம் காரணமாக செய்ய முடியாமல் போகும். அப்போ வந்து யாரும் அவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பணம் வேணால் கொடுக்குறேன், வாத்தியார் வர சொல்லு, இவரெல்லாம் உட்காந்துலாம் செய்ய முடியாது. அப்போ அது நின்று போயிடும். நிறைய இடத்துல இது நடக்குது. அந்த இடத்துல மகன் கூட இருந்து அவருக்கு எல்லாம் செய்யலாம், எந்த தவறுமே கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி தந்தை இல்லாதவர்கள் நேரடியாக பித்திரு கர்மாக்களை செய்யலாம், இருக்கக்கூடியவர்கள் வந்து அவருக்கு உதவி செய்யலாம்.
இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யும்போது அது உங்களை காக்கக்கூடிய கவசமாக இருக்கும். அஷ்டமத்தில் ராகு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், நேரடியாக சொன்னால் பேராசை வரும். இருக்கக்கூடிய விஷயம் நம்ம தகுதிக்கு கொஞ்சம் கூட சரியாகவே இல்லை, இந்த வேலை நம்முடைய படிப்புக்கு உண்டான வேலையே கிடையாது, திருமணமானவர்களுக்கு இந்த பொண்ணு நமக்கான மனைவியே இல்லை, இன்னும் அழகாக இருந்திருக்கணும், இன்னும் படிச்சிருக்கணும், இன்னும் நிறைய கொண்டு வந்திருக்கணும் அப்படின்ற எண்ணமானது வரும். இருக்கிற வண்டி, இருக்கிற வீடு, அது மாதிரிலாம் பற்று இருக்காது. ஏன்னா கடகராசின்னு சொன்னாலே சந்திரனுடைய ராசி. அப்போ சஞ்சலம் அதிகமாக இருக்கும். அப்போ ராகுவும் 8ஆம் இடத்திற்கு வந்துடுறாரு சொல்லும்போது அந்த சஞ்சலத்தை குறைத்து கொள்ளணும். திருப்தியாக நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளணும். 2ஆம் இடத்திற்கு கேது வரார் அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்ப நபர்கள் ஒருவர் தனித்து இங்கே இருக்கவும் முடியாது, இயங்கவும் முடியாது, பிறரை சார்ந்து தான் இருக்கணும். அதுக்காகத்தான் நமக்கு ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்குறாங்க. அந்த குடும்ப நபர்களை நம்ம பகைத்து கொள்ள, கஷ்டப்படுறது, அவங்க மேலே குறை சொல்றது, கம்ப்ளைண்ட் சொல்றது அப்படின்ற விஷயங்களை தவிர்க்கணும். மொத்தமே அட்வைஸாக சொல்லிட்டு இருக்கோம், பலனே இல்லையா அப்படின்னு சொன்னால் பலன் நேரடியாக பார்க்கும்போது நல்லா இல்லை. அப்போ நல்லா இல்லைன்னா அதை எப்படி நம்ம தாங்கிக் கொள்வது, அந்த காலத்தில் எப்படி நம்ம எதிர்நீச்சல் போடுறது அப்படின்றதான் இந்த பலனாக இருக்குது. அப்போ 2ஆம் இடன்ற வாக்கும் கூட உங்களுக்கு சுத்தமாக இருக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடியதை போதும் என்ற பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையோடு இருக்கும்போது இந்த ராகுகேது பயிற்சினால பெரிய தீங்கு எதுவும் உங்களுக்கு ஏற்படாது. மற்ற கிரகங்களுடைய சக்தியை கொண்டு நீங்கள் இந்த காலத்தை கடத்திடலாம், பலனை பெற்றுவிடலாம். நன்றிங்க ஐயா, கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க. கடகராசிக்காரர்கள் அதை கடைபிடிப்பாங்க நம்புவோம். ஐயா அவர்களை தொடர்ந்து திருமதி பாரதி ஸ்ரீதர் அவர்கள். அம்மா நீங்க சொல்லுங்க, கடகராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே கொஞ்சம் அழுத்தம் ஜாஸ்தி. அடுத்தவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம அடுத்தவங்களை கேட்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்காது. அதில் கொஞ்சம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் உண்டு, அது கேட்டு செய்வாங்க. பூசம் ஆயில்யம் கொஞ்சம் பிடிவாத குணமும் அவள்கிட்ட உண்டு. ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்மளோட ஈகோ, நம்ம பிடிவாதம் இதெல்லாம் நம்ம விட்டு கொடுக்கத்தான் செய்யணும். கிரகங்கள் நமக்கு அனுகூலமாக இல்லை அப்படிங்கும்போது நாம் எப்படி அனுகூலமாக இருக்கணுங்கிறத நம்ம மாற்றிக்கணும். ஸோ புதுசாக நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, ஒரு சம்மந்தி சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு. அப்போது உங்கள் பொண்ணோ இல்லை நீங்கள் உங்கள் பையனையோ கல்யாணம் பண்ணும்பொழுது நாம் எந்த அளவுக்கு ஒதுங்கி இருக்கோம், இல்லை எந்த அளவுக்கு பேசுகிறோங்கிறத நம்ம தான் ஒரு வரையறை போடணும். அங்கேயும் போய் நம்மளுடைய அதிகார தோரணையோ இல்லை நம்ம நமக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசும்பொழுது கண்டிப்பாக சண்டைகள் வரும். ஸோ 8ஆம் இடத்துலேருந்து சனி போயிட்டார், இப்போ 8ஆம் இடத்திற்கு ராகு வராருனா அதே சனி பகவான் வீட்டில் தான் அவர் உட்கார்றார். ஸோ மழை விட்டும் தூவானம் விடலை அப்படிங்கிற மாதிரி தான் எந்த ஒரு செயல் செய்தாலும் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது தான். வாக்குஸ்தானத்தில் நமக்கு கேது இருக்கும் பொழுது நம்ம நினச்சிப்போம் நமக்கு நல்லா தானே அட்வைஸ் பண்ணோன்னு. ஸோ மாமியார் மருமகள் இடத்தில் பேசும் பொழுதோ இல்லை மருமகள் மாமியார் இடத்தில் பேசும் பொழுதோ புது உறவுகள்கிட்ட நம்ம பேசும் பொழுது அவங்களும் நமக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கும் பொழுது கவனமாக கண்டிப்பாக இருக்கணும். உடனே நிறைய பேர் கேட்பாங்க, அப்போ கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் குரு பலன் நல்லா இருந்தது, அந்த வயதும் இருக்குன்னா திருமணங்கள் எல்லாம் செய்யுங்க. பட் நம்ம அதை எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ எந்த ஒரு விஷயத்துலேயும் நிதானம் கண்டிப்பாக வேண்டும். எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தை பண்ணாமல், அது வேலை இடத்துலையாக இருந்தாலும் சரி, வீடு குடும்பமாக இருந்தாலும் சரி, வயதானவர்கள் உங்கள் பிள்ளைகள் இடத்தில் பேசும் பொழுது, ஏன்னா அஷ்டமத்தில் ஒரு ராகு வரும்பொழுது ஒரு சின்ன பிரிவினை ஏற்படலாம், மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். ஸோ நான் போய் அப்பா அம்மா ஹோமில் விட்டுட்டேன் அப்படின்னு பசங்களும் கொஞ்சம் அப்பா அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு நிலை. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு ஐயோ இப்போ இவ்வளோ சொல்கிறாங்க, டைம் சரியில்லையான்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, டைம் எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும். நாம் அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டம் இல்லாமல் நிதானமாக செயல்பட்டால் கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. ஸோ என்ன மாதிரியான கோவில்கள் போகலாம் அப்படின்னா, அரியலூர் பக்கத்தில் கார்கோடேஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குது. அது கார்கோடகன் சிவபெருமானை வணங்கின ஸ்தலம். ரம்பாவுக்கு அந்த இடத்துல மன்மதனுக்கு உயிர் கொடுத்தார் சிவபெருமான். அதனால் ஒரு குடும்ப ஒற்றுமைக்கு அந்த கோவில் ரொம்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆலயம். ஸோ நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரியான சிவன் கோவில்கள் இருக்குது, எதற்காக இதெல்லாம் புராணத்தில் ஒரு கதை சொல்லி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம போய் பெருசாக பூஜை பண்ணலைன்னா கூட ஒரு வருஷத்தில் ஒரு 2 தடவை போய் அந்த கோயிலில் சிவபெருமானையும், அங்கே ரதி மன்மதனுக்கு இந்த மாசி பௌர்ணமி ரொம்ப விசேஷம் அந்த கோவில். அதனால் ஒரு குடும்பத்தில் சண்டை நடக்கிறதுனா அந்த கோவிலில் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம். நன்றிங்கம்மா. நிச்சயமா கடகராசிக்காரர்கள் நீங்க சொன்னதை கடைபிடிப்பாங்க. அம்மா அவர்களை தொடர்ந்து நம்முடைய எம்எஸ் ராமலிங்கம் ஐயா அவர்கள்ட்ட கேட்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க, கடகராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு?
இப்போ கடகராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல கேது. இது சொல்லுகிற போதே கொஞ்சம் ஒரு நடுக்கமான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. ஆனால் இதில் எப்படி பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, சேர்த்து வச்ச காசு எதுக்கு? செலவு பண்ணத்தானே. அப்போ கொஞ்சம் விரயமாக போகுது, அதை மனசார ஏற்றுக்கொள்ளணும். வீட்டுக்குள்ளே அம்மா சொன்னாங்க கல்யாண விஷயங்கள் வரும். கல்யாணம்ங்கிறது இப்போல்லாம் சும்மா பண்ண முடியாது. ஏன்னா சாதாரணமாக போனாலே 10 லட்சம் 20 லட்சம் செலவாகிற காலகட்டம் இது. அதனால் வீட்டுக்குள் செலவினங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. அதில் எந்த அளவுக்கு இன்பமாக மாற்றிக்கொண்டு உங்களுடைய விரயத்தை சுபமாக நினைக்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி யாராவது உங்களை குறை சொல்கிறாங்கன்னா, இந்த பதிலுக்கு பதில் விட மாட்டேன் அப்படிங்கிற கதையெல்லாம் இந்த காலத்தில் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டா நல்லது தான். இது சின்ன பசங்களுக்கும் பொருந்தும், 70 வயதுடைய ஆண்மகன் பெண்மகளுக்கும் இது பொருந்தும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கொஞ்சம் ஒரு விதமான அரசல் புரசலான வாக்குவாதங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் 8ஆம் இடத்தில் ராகு அமருகிற போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் அல்லது குறை சொல்லுகிறது, அதில் ஒரு ஆனந்தம் தேடுறது, இந்த சில்லித்தனமான காரணங்களை சொல்லிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய மன ஓட்டங்கள், இதெல்லாம் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு நிதர்சனமாக வரும். ஏற்கனவே அம்மா சொன்ன மாதிரி இந்த பூசம் அண்ட் ஆயில் நட்சத்திரக்காரங்களுக்கு பேசுறதுக்கு சொல்லியே தர வேண்டாம், ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களே தவிர நிறுத்த தெரியாது, கண்ட்ரோல் இருக்காது. இதெல்லாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் பிரேக் போட கற்றுக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே சின்ன பசங்களுக்கும் மூத்தவங்களுக்கும் மத்தியில் கொஞ்சம் கருத்து பேதங்கள் வருவது தவிர்க்க இயலாது. இந்த 2ஆம் இடத்துல கேது சம்பந்தப்படுவது என்பது படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடாதீங்க, யாரை நம்பியும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, யாருக்கு பின்னாடியும் போயிட்டு அப்புறம் அவர் என்ன நம்பி போனால் ஒன்றும் நடக்கலை இப்படின்னு குறை சொல்கிறத விட்டுடுங்க. உங்களால் என்ன முடியும், நீங்கள் யார், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் உங்கள் தைரியத்தை பயன்படுத்தி நீங்கள் விடை காணணுமே தவிர யார் அண்டி பிழைக்கிற வேலையும் இந்த காலகட்டத்தில் வச்சுக்காதீங்க. அது சிறப்பை கொடுக்காது. குறிப்பாக பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் 35 வருஷமாக கார் ஓட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதா, இந்த மாதிரி எண்ணங்களை விட்டுறணும். முடிஞ்சால் கொஞ்சம் லாங்கில் போனால் டிரைவர் வச்சுக்கோங்க. சின்ன பசங்களாக இருந்தாலும் கூட சொந்த வண்டியே நீங்கள் ஓட்டினாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்போ வாடகை வண்டி ஓட்டுறவங்க, வாடகைக்கு அந்த தொழில் பண்ணுறவங்களாம் எவ்வளோ கவனமாக வண்டி வாகனங்கள் மெயின்டைன் பண்ணுங்கிறது மனசில் பதிய வைங்க. மொத்தத்தில் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அச்சுறுத்தல், ஒரு நடுக்கம், ஒரு செலவினங்கள், கட்டுக்கு அடங்காத ஒரு செலவினங்கள், இதெல்லாம் வருவது இயற்கை. கொஞ்சம் கடனை வாங்கி செலவு பண்ணுங்க, அப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இத்தனையும் இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் உங்களுக்கு வலு சேர்க்கின்ற பட்சத்தில் உறுதியாக இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் தப்பிச்சு வெளியிலையும் வர முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி இந்த வருடம் இப்படி இருக்கு, அதை அவங்க சமாளிப்பாங்க. நன்றிங்க ஐயா. கண்டிப்பாக கடகராசிகர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும்னு நம்புகிறோம். அவர்களை தொடர்ந்து ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள் சார், கடகராசி நேயர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? இப்போதான் கொஞ்சம் அஷ்டம சனி முடிஞ்சு நாங்கள் அப்படியே நிம்மதியாக இருக்கோம். வந்துட்டாங்க யார் ராகு கேது பயிற்சி எல்லாம் பயமுறுத்துறதுக்கு அப்படின்ற அளவுக்கு இருக்குது இவங்க சில விஷயம் சொன்ன பலன்கள். ஆக்சுவலி பார்த்தோம்னா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அஷ்டம சனி விலகிடுச்சு திருக்கணித ரீதியாக. இப்போ ராகு கேது பயிற்சியில் 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துக்கு ராகுவும் வரார். ஸோ 2ஆம் இடத்துல கேது ராகு, 8ஆம் இடத்துல ராகு வரும்போது குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள், பேச்சாளர் பிரச்சனை, பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள், பணம் முடங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லலாம். பட்டு அவங்களுக்கு இப்போ தான் அஷ்டமச்சனி முடிஞ்சு சனி பகவான் 9க்கு போயிட்டார். சனி பகவான் 9க்கு போகும்போதே அவங்களுக்கு இருந்த பல தடைகள் பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டு போது அந்த அவர் கொடுக்க வேண்டிய பாசிட்டிவ் கொடுக்க வேண்டியது அவரோட கடமை, அதனால் அதை கண்டிப்பாக கொடுத்துருவார். அதே நேரத்தில் இந்த தடைகள் பிரச்சனைகள் இப்போது நம்ம ராகு கேதுவால் வரக்கூடிய தடை, அதுக்கான நம்ம பரிகாரங்கள்லாம் பர்ஃபெக்டாக பண்ணும்போது பெரிய அளவு பாதிப்பு இருக்குது. அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். நான் என்ன சொல்கிறது, ஜோதிடம்ன்றது நம்ம யாரையும் பயமுறுத்தக்கூடாது. பட் முன்னாடி எச்சரிக்கை உணவை கொடுக்கலாம், இந்த நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், அதை நம்ம தவிர்த்துக்கணும் அப்படின்ட்டு. சரி, இப்போ உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். சில நேரத்தில் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிற சூழல் வரலாம். எதிர்பாராத சின்ன சின்ன விபத்துக்கள், அதே மாதிரி அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுதான் அவங்க மெயினாக பண்ண வேண்டியது. பண விரயங்கள் இருக்கும், தேவையில்லாத பண விரயங்கள் கொஞ்சம் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்து அதுக்கான சில பரிகாரங்கள் இருக்குது. அதை பண்ணும் பொழுது நிச்சயம் கடகராசிக்காரங்கள் சேஃப் ஆயிடுவாங்க. அதனால் ரொம்ப பயப்பட வேண்டாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 5 வருஷம் பயந்துட்டாங்க அவங்க சனியால். ஸோ இப்போ இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதுமலை காடு இருக்கு இல்லையா, முதுமலை காடுக்கு போயிட்டு நிறைய லட்டு வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற யானைகளுக்கு எல்லாம் கொடுக்கணும். அது முதல் பரிகாரம். 2வது பரிகாரம்னா சனிக்கிழமையில் ராகு காலத்தில் உளுந்து வடை தானம் பண்ணணும்.
மூணாவது பரிகாரம்னா ஏதாவது ஒரு புதுமையான லாங்குவேஜ் கற்றுக்கணும். புதுமையான இப்போ வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தமிழ் இங்கிலீஷ் தெரியும். சரி, இங்கிலீஷில் நாலேஜ் கம்மியாக இருக்குன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகலாம். அப்படி இல்லைனா ஹிந்தி கற்றுக்கிறதுனா ஹிந்தி புக்ஸ் வாங்கி படிக்கலாம். இல்லை ஹிந்தி தனியாக டியூஷன் வச்சுட்டு போகிறது. இந்த மாதிரியான பழக்கத்தை வச்சுக்கிட்டாவே அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா தடைகளும் சரியாயிட்டு அவங்க லைஃப்பில் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். அதுக்கு சனி வந்து மிகவும் உதவி பண்ணுவார். நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. கடகராசி நேயர்கள் நம்ம ஜோதிடர்கள் சொன்ன எல்லா ஆலோசனையும் கேட்டு கடைபிடித்தால் நிச்சயமாக வெற்றி கிட்டும். நாம் பார்க்க இருக்கக்கூடிய ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ராமலிங்கம் ஐயா அவர்கிட்டே தொடங்கலாம். ஐயா, நீங்க சொல்லுங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டக சனி ரிலீஃப் ஆகிடுச்சு, ஆனால் அட்டமத்து சனி இன்னும் போகலை. அது மாதிரி இப்போ 7ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் வீட்டிலிருந்து அவர் நேரடியாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு பக்கத்தில் பார்த்தா ராசியில் கேது வந்து அமர்வது இவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மெசேஜ். இதுவரைக்கும் முடியாது என்று தள்ளி போட்டால் நடவாது போன காரியங்கள் எல்லாம் இப்போ இவங்களுக்கு தானாகவே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இதற்கு வந்து அரசாங்க ஒத்துழைப்பு அளிக்கும், அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, வீட்டுக்குள்ளே சப்போர்ட் கிடைக்கும், இந்த பரீட்சை எழுதுகிற பசங்கள்லாம் பாஸ் பண்ணுவாங்க. இந்த மொத்தத்தில் சொல்லணும்னா சிம்மத்தில் பிறந்தவங்க ஒரு 40 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அனைவர்களுமே இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நோக்கிய பயணத்தில் ஈஸியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சக்தியை, ஒரு உந்து சக்தியை முருகன் அருளால் இந்த பிள்ளைகள் பரிபூரணமாக பெற்றுக்கொள்வார்கள். அதற்கு இந்த கேது பகவான் மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பார். இதே போல் கேது வந்து ராசியில் உட்காருகிற போது இது வரைக்கும் மறந்து போச்சு சார், பரீட்சை எழுத முடியல சார், எனக்கு சோம்பலாக வருது சார், கொட்டாய் விட்டுட்டேன் சார், மறந்துட்டேன், இப்படி தனக்குள்ளேயே ஒரு தடைகளை வைத்து கொண்டிருந்த பிள்ளைகள் கூட இப்பொழுது ஒரு ஞானத்தை தேடி ஒரு வெற்றிகரமான பாதையை தேடி ஓட ஆரம்பிக்கும். இது தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் தடைகளை உடைத்தெறிந்துவிட்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். இந்த பெரிய பெரிய தொழில் பண்ணுறாங்க பாருங்கள், டெண்டர் போடுறது, கான்ட்ராக்ட் எடுக்கிறது, ஒரு 1000-100 பேருக்கு வேலை கொடுக்கறது, கார்ப்பரேட் கம்பெனி ரன் பண்ணுறது, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அரசாங்கம், அந்நிய நாடு, யாரென்று தெரியாதவர்கள், ஊர் பேர் அறியாதவர்கள், இப்படிப்பட்டவர்களுடைய துணை என்பது, சப்போர்ட் என்பது கண்டிப்பாக சிம்மத்துக்கு கிடைக்கும். இதற்கு ஒத்துழைக்கிறதாக 7ஆம் இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ராகு அமர்கிறார். இந்த ராகு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒன்று தான், கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கணும். அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் சாப்பிட்றதெல்லாம் கரெக்டாக வெளியில் போகுதான்னு கண்காணிக்கணும். அதுபோல் இந்த மூலவியாதி, கண் கோளாறுகள், இஎன்டி ப்ராப்ளம், இந்த 9 துவாரங்களையும் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட வேண்டிய விஷயம். இன்னொன்று கேட்டிங்கன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கிற போது தெரிஞ்சே துணிந்து ஒரு தப்பை பண்ண சொல்லி மனசை தூண்டும், பேராசையை தூண்டும். இதிலெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கணும், யாரையாவது கூட வச்சுக்கணும், ஆலோசனைக்கு ஆளை வச்சுக்கணும். ஆக இப்படிப்பட்ட சூழல்களை எல்லாம் இவர்கள் சமாளிக்க கற்றுக்கொண்டால், இதை தேர்ந்தெடுத்து கொண்டால் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோசம் என்பது இல்லை. இதை இன்னும் வலு சேர்க்கிறதாக 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது வியாழ கிரகம் 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால தொட்டகாரியம் துலங்கும், நினைப்பது நடக்கும், கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு சிம்மத்திற்கு இந்த ராகு கேது பயிற்சி சாதகமாக தான் இருக்கும். நல்லதுங்கய்யா, சிம்ம ராசிகளுக்கு ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு நம்ம ஜோதிடர் சொல்லியிருக்காங்க. ஐயா அவர்களை தொடர்ந்து நம்ம திரு பீமராஜ ஐயர் அவர்கிட்ட கேட்கலாம். ஏன் நீங்க சொல்லுங்க, சிம்ம ராசி நேயர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? சிம்ம ராசிக்கு ராகு 7ஆம் இடத்திற்கு வர்றாரு, கேது வந்து ராசியில் இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலை வந்து ராகு கேத்துக்கள்னால நீங்கள் பீடிக்கப்படுகிறீர்கள் அப்படின்றது அர்த்தம். ராகு கேத்துக்கள் வந்து சூரிய சந்திராலேயே பிடிக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய ஒளியையே மறைக்கக்கூடியவர்கள், அந்த சக்தியே தடுக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கும்போது நம்மளாம் வந்து சாதாரண ஒரு மானிடன், நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த கிரகங்களுடைய பிடியில் தான் நீங்கள் சிக்கியிருப்பீங்க. அப்போ அந்த நேரத்தில் சனி எங்கே இருக்காருன்னு பார்த்தா அஷ்டம சனியாக வந்துட்டார். அப்போது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை காப்பாற்ற போகின்றார். கடவுளுடைய அனுகிரகமே அதுதான். 4 ஆண்டுகோளுமே சாதகமாக இல்லாத ஒரு நிலையை அவ்வளோ சீக்கிரம் ஏற்படுத்த மாட்டார். கடகராசிக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அப்போ வந்து குருவும் சாதகமாக இல்லை, ராகுகேதுவும் சாதகமாக இல்லைன்னா அஷ்டம சனி முடிஞ்சு பாக்கியத்திற்கு சனி போயிட்டார். அப்போது தந்தை பித்திருக்கள்னால நல்லது நடக்கும் அப்படின்றத பார்த்தோம். அதுபோல் இப்போ 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அந்த குரு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார். ரெண்டாவது, இந்த ராகுகேதுடைய பிடியிலிருந்து குரு காப்பாற்ற போகிறார்னா எப்படி காப்பாற்றுவார்? எல்லாருமே காப்பாற்றிடுவாரா? காப்பாற்ற மாட்டார். பொதுவாக பொருள் இன்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பணம் சேர்த்துருக்கக்கூடிய ஒருத்தரை நம்ம என்ன சொல்லணும்னா கோடி கோடியாக வச்சுருக்கார். அப்போ அவர் என்ன சொல்லுவோம்? நம்ம லக்ஷ்மி கடை அச்சம், லக்ஷ்மி தானே அந்த பணத்தினுடைய கடவுளாக இருக்காங்க.
நம்ம திருப்பதிக்கு தானே போகிறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா பார்ட்னர்ஷிப் சேர்த்துட்டு அப்படியே போய் கொட்டிட்டு வரோம் இல்லையா? அப்போ கோடி கோடியாக சேர்த்தவனே ஏன் கோடி ஈஸ்வரன்னு சொல்கிறாங்க? அப்போ ஈஸ்வரன் எங்கே வந்தார்? பொருளுக்கான கடவுள் லக்ஷ்மி தானே, விஷ்ணு தானே அப்படின்னு சொன்னால் அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் கோடியில் ஒருத்தனாக இங்கே ஒருவரால் வர முடியும். அப்போ அந்த ஈஸ்வரன் சொல்லக்கூடிய சிவனை வந்து வழிபடணும். சிவனை வழிபடுறதுன்னு சொன்னால் பிரதோஷத்தப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, அபிஷேகம் பார்க்குறீங்க, சோமவாரத்தன்னைக்கு போகிறீங்க, ஆருத்ரா போகிறீங்க, அதாவது இந்த சிவராத்திரி, மாத சிவராத்திரி சதுர்த்தசி அன்றைக்கு வந்து நீங்கள் விரதம் இருக்கிறீங்க. இது மட்டும் போராது. சிவன்னு சொல்லக்கூடியவர் எப்போதும் யோகத்திலையும் தியானத்திலையும் இருக்கக்கூடியவர். அதுபோல நீங்கள் இருக்கணும். ராசியில் கேது இருக்காரு, உங்களை ஞான மார்க்கத்திற்கு கொண்டு செல்வார். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நான் என் படிப்பை படிக்கிறேன், கடமையே செய்கிறேன், பலன் வந்து தானாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி படிக்கிற பிள்ளைங்க, வேலை பார்க்குறவங்க, எனக்கு வந்து இந்த வேலையில் சம்பளம் பத்தலை, நான் உடனே வேலையை விட போகிறேன், வெளியூர் போகிறேன், இல்லை பிஸ்னஸ் தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ட்டுலாம் எந்த விஷயத்தையும் சொல்லாமல் இது கிடச்சிருக்கு, இதுக்கு தகுதியானவன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க, இங்கே நான் என் திறமையை காட்டினா கட்டாயம் எனக்கு ப்ரமோஷன் வரும், தானாகவே எனக்கு வியாபாரம் பண்ண வேண்டிய நிலையில் அதற்குண்டான அம்சம் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஆன்மீக ரீதியாக கேது போன்று கட்டுப்பாட்டோடு பெரிய ஆசை இல்லாமல் இருந்தால் நீங்கள் வந்து எதுலேயும் போய் மாட்டிக்கொள்ள மாட்டீங்க. 7 ராகு இருந்து உங்களை தூண்டி கொண்டே இருப்பார், வான்னு கூப்பிட்டுட்டே இருப்பார் பெரிய விஷயத்தை நோக்கி. 8ல் சனி இருக்கிறதுனால அப்போ அதுக்குள்ளே போய் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. அப்போ அதிலிருந்து நீங்கள் வந்து விலகி அந்த கேதுவுடைய ஞான மார்க்கத்துக்குள்ளே இருக்கும்போது போதுமன்ற மனதாக நீங்கள் இருக்கும்போது பிரச்சனை இருக்காது. ராகு கேதுன்னு சொல்லும்போதே நிழல் தான். அப்போ உங்களுடைய அறிவை, உங்களுடைய ஞானத்தை, உங்களுடைய அந்த திறமையை, பலத்தை நிழலாக மூடும். அந்த நிழலை நீங்கள் விளக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பொறுமையாக இருந்து அந்த இருட்டுக்கு கொஞ்ச நேரம் பழகி கொண்டால் உங்களுடைய கண்கள் வந்து உங்களுக்கு ஒளியை கொடுக்கும். அந்த இடத்துல எவ்வளோ வேணுமோ அது கொடுக்கும். அப்போ தப்பான வேலை போய் மாட்டிக்கொள்ள மாட்டீங்க. நல்ல பலனை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொள்ள முடியும். நன்றிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. நிச்சயமா சிம்மராசிக்காரர்கள் அதை பின்பற்றுவாங்கன்னு நம்புவோம். ஐயா அவர்களை தொடர்ந்து திரு ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள், நீங்க சொல்லுங்க, சிம்மராசி இணையர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இப்போ வந்து ராகு கேது ஏற்கனவே வந்து அவங்களுக்கு கண்டகச்சனி முடிஞ்சு அஷ்டமச்சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குரு பயிற்சி அப்போ குரு 11க்கு வந்துட போகிறார். கேது 2லேயும் 8ல் ராகும் இருந்து இப்போது ஜென்மத்துக்கு கேது வரப்போகிறார், 7ல் ராகு வரப்போகிறார். சரி, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே அங்கே அஷ்டமச்சனின்ற ஒரு பெரிய ஆப்பு இருக்குது. அப்படின்னும்போது இவங்களும் வரும்போது வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய சூழல் அவங்களுக்கு வந்துடும். எதுக்கடா இந்த வாழ்க்கை, பேசாமல் சாமியாராக போயிடலாமா? ஏன்னா எது தொட்டாலும் பிரச்சனை, எதுக்கு எடுத்தாலும் தடைகள், எதுக்கு எடுத்தாலும் ஏதோ ஒரு தீர்க்க முடியாமல் பிரச்சனை அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. உடல்நிலையிலையும் பாதிப்பு வந்துடும், மனக்குழப்பங்கள் அதிகமாயிரும், நிம்மதியாக தூங்க முடியாது. அடுத்து என்ன பண்ணலாம் யோசிச்சே எதுக்கும் விடை கிடைக்காம போகும். ஸோ இதனால் வந்து ஒரு பேசாமல் சாமியாராக போயிடலாமா அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய தாட் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் 11ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொஞ்சம் பொருளாதாரமோ இல்லை மற்ற விஷயங்களோ ஏதோ ஒரு சப்போர்ட் இருந்துகிட்ருக்கும் அவங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், யாரையும் பகைச்சிக்கூடாது. அதே நேரத்தில் அதிகமாக திங்க் பண்ணக்கூடாது. முதல்ல முடிஞ்ச வரைக்கும் மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும். யோகா, தியானம் அந்த மாதிரி விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ கோயிலுக்கு, ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது. சரி, பிரச்சனை அதிகமாகுதுன்னா ஒதுங்கிக்கிறது, கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக பேசாமல் கூட இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதே நல்ல விஷயம். முக்கியமாக கணவன் மனைவி விஷயத்தில் வந்து வெளியாட்களுடைய தலையீடு, மாமனார், மாமியார், நாத்தனார், இவங்களுடைய தலையீடுகள்லாம் இல்லாமல் பார்த்துட்டு தனக்குள்ள ஒரு பிரச்சனையாக அது சரி இன்றைக்கி சரியில்லைன்னா இன்னொரு நாளைக்கு சரியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தாவே அவங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை. பட் எப்பயுமே ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு குரு பகவான் 11ல் இருக்கிறதா. பட் அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இறங்கிடக்கூடாது. ஏன் அப்படின்னா குரு வந்து 12ஆம் வரும்போது அப்பயும் அஷ்டமச்சனி கண்டினியூ ஆகும், அப்பயும் ஜென்ம கேது கண்டினியூ ஆகும். ஸோ அதனால் வந்து இப்போ இருந்தே எந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் எந்த பிரச்சனைக்குள்ளேயும் போகாமல் இருக்கிறதும் அவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம். இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன அந்த சர்ஜரி வீடியோ வந்து பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் புத்தர் சிலை இருக்கு இல்லையா, புத்தர் சிலையை வந்து வாங்கி தன்னுடைய கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கிறது. எப்பயுமே நம்ம எங்கே இருக்கிறோமோ ஒரு அதிகபட்சம் டைம் வந்து எந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, ஆஃபீஸில் இருக்கிறோமா ஆஃபீஸில், வீட்டில் இருக்கிறோமா வீட்டில், அங்கே வந்து நம்ம புத்தர் சிலையை வந்து வச்சுக்கிறது அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம். அவங்களுக்கு வரக்கூடிய தடைகள், பிரச்சனைகள் நிச்சயம் குறைக்கும். நன்றிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. சிம்மராசிக்காரர்கள் அதை கடைபிடிச்சிங்கன்னா வெற்றி கிட்டும். ஐயா அவர்களை தொடர்ந்து திருமதி பாரதி ஸ்ரீதரம் அவர்கள், நீங்க சொல்லுங்கம்மா, சிம்மராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? இவங்க எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க, அதனால நான் சுருக்கமாக சொல்கிறேன்.
இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாருமே பயமுறுத்துகிற மாதிரி அஷ்டமத்தில் சனி 7ல் ராகு அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக எந்த ராசியாக இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையோடு தான் இருக்கணும். புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்க, அதுக்காக குரு பலன் இருக்குது கல்யாணத்தை தள்ளி போடணும் அப்படிங்கிறது இல்லை. புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பீரியட் வந்து கொஞ்சம் அது ஒரு சோதனை காலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதாவது லவ்வில் இருக்கிறவங்க திருமணம் பண்ணலாமா அப்படின்னு இருக்கிறவங்க கொஞ்சம் அது ஒத்தி வைக்கிறது நல்லது. ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த லவ் லைஃப்ங்கிறது கட்டாகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப வருஷமாக நாங்கள் பழகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடில் அவங்க வந்து பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ திருமணம் இன்னும் பண்ணலை அப்படிங்கிறவங்க அதை நிதானித்து அவங்களுடைய தசாபுக்தியை பார்த்துட்டு திருமணங்கள் வந்து நீங்கள் பண்ணலாம். அண்டு கேது வந்து எப்போவுமே சூரியன் வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது பல்லு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பாதிப்பு அதிகம் இருக்கும். அதே மாதிரி தோல் சம்மந்தப்பட்டதில் இது ஏற்கனவே இந்த பாதிப்புகள் இருக்கிறவங்களுக்கு அது அதிகமாகலாம். அண்டு 8th ஹவுஸில் சாட்டர்ன் வரும்பொழுது சனி 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அறுவை சிகிச்சைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்கும். அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் ரோககாரகன் நல்லா இருக்கான் அப்படின்னா இது எல்லாமே அவங்க எஸ்கேப் ஆகலாம். ஸோ டிஸ்க்ளைமர் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுடைய தசா உங்களுடைய புக்தி நல்லா இருந்தால் இந்த கோச்சார பலன் பெரிதளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. ஜென்ரலாகவே நமக்கு இந்த கிரக பெயர்ச்சிகளும் போது ஆன்மீகம்தான் ஒரு பெரிய நமக்கு ஒரு பலம். அதனால் எந்த ஒரு கோவிலுக்கு போனாலுமே அது உங்களுக்கு நன்மை தான் தரும். எத்தனை விஷயங்கள் தர்ம காரியங்கள் பண்ண முடியுமோ. ஸோ நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன், வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஆகாரத்துக்கு கொடுங்க. ஏன்னா வேத பாடசாலைக்கு நீங்கள் பண்ணாலே எல்லா கிரகங்களுக்கான பரிகாரம் தான் அது. அரிசி வாங்கி கொடுத்தாலும் சரி, அந்த குழந்தைங்களுக்கு வஸ்திரதானம் பண்ணாலும் சரி. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹோமம் பண்ணணுன்னா அந்த வேத பாடசாலையில் போயிட்டு ஒரு கணபதி ஹோமம் பண்ணிக்கிறதோ மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணிக்கிறதோ ஏதோ ஒரு விஷயம் வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து எந்த விதமான உதவி செய்தாலுமே அது கிரகங்களுக்கான பிரீத்தி தான். நன்றிங்கம்மா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. சிம்மராசி நேயர்கள் கண்டிப்பாக நம்ம ஜோதிடர்கள் சொன்ன அனைத்தையுமே கேட்டு அதை பின்பற்றினால் வெற்றி கிட்டும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருடைய வாக்கும் வார்த்தையும் கூட. கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து. அந்த வகையில் நம்முடைய ஆம்பூர் வேலுமுருகன் சார் நீங்கள் சொல்லுங்கள், கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு. கன்னிராசிக்காரங்களுக்கு ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து ஜென்ம கேது இருந்தது. அதனால் வந்து வாழ்க்கை வெறுத்து போயிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு மென்டலி வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், அதாவது வந்து எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். இது பண்ணலாமா அது பண்ணலாமா, எதுலேயுமே முடிவெடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, எதுலேயுமே ஒரு வெறுப்புணர்வு, விரக்தி, வாழ்க்கையே இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கவலை அப்படின்ற மாதிரியான இருக்கிற அவங்களுடைய லைஃப் வந்து இனி எல்லாமே மாற்றத்தை கொடுக்கக்கூடியதா, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதா மாறக்கூடிய நிலையை வந்து இப்போது இந்த கேது ஜென்ம கேது விலகிறது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். பட் இருந்தாலும் 7ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதும் 10ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதும் அந்த அளவுக்கு சாதகம் இல்லை. 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து இந்த சனியால் வரக்கூடிய அந்த கண்டக சனியோட பாதிப்பும் 10ஆம் இடத்துல இருந்து குருவால் வரக்கூடிய பாதிப்பையும் குறைக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு, அதை எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை இந்த ராகு பகவான் கொடுத்துருவார். அதனால் இந்த ராகு கேது பயிற்சி வந்து கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் சனி பெயர்ச்சியும் குருவோட நிலையும் அந்த அளவுக்கு சாதகம் இல்லை. எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும், யாரையும் பகைச்சிக்கூடாது. கணவன் மனை உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி கணவன் மனை உறவுகள் வந்து வெளியாட்களோட தலையிட்ட தவிர்க்கணும். அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவங்களால வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால யாரையும் நம்பக்கூடாது. பிஸ்னஸ் பார்ட்னர் தொழிலையும் சரி, உத்தியோகத்திலையும் சரி, பிஸ்னஸ்லேயும் சரி, யாரையுமே நம்பக்கூடாது. எந்த விஷயத்தையும் கொஞ்சம் இவங்களுடைய கண் பார்வையிலே செய்கிறது, கண்காணிப்பிலே செய்கிறது இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இவங்களுக்கான பரிகாரம் நம்ம ஏற்கனவே நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம். கன்னிராசிக்கு சனி பெயர்ச்சி எப்போவோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த கருப்பட்டி ஜிலேபின்னு இருக்குது. அந்த கருப்பட்டி ஜிலேபி வந்து ரெகுலராக வாங்கிட்டு இவங்க வந்து ஒரு புதன்கிழமையில் சாப்பிட்றதும் தானம் பண்ணுறதும் ஒரு சிறந்த பரிகாரமாக இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஹிஸ்ட்ரி புக்ஸ், வரலாறு புத்தகங்கள், தனக்கு பிடிச்ச யாரோடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிறது அதுவும் இவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த பரிகாரம். நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. கன்னிராசிக்காரர்கள் அதை கண்டிப்பாக பின்பற்றுங்க. ஐயா அவர்களை தொடர்ந்து நம்ம பாரதி ஸ்ரீதரம்மா நீங்கள் சொல்லுங்கள், கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது?
கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃபு கேது பகவானினுடைய மாற்றம். ஸோ 12ஆம் இடத்திற்கு போகக்கூடிய கேது, 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான். ராகு 6ஆம் இடத்துக்கு வருதுனாலே ஆரோக்கியம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன லாபங்கள் நிறையா இருக்கும். அது ஜென்ரலி சொல்லுவாங்க, இந்த 6ல் வந்து ராகு இருக்கும்போது கேம்பிளிங் பண்ணுறது, திடீர்னு பணம் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து உண்டு. ஸோ ஜென்ரலி இந்த குதிரை ரேஸ்க்கு போகிறவங்க, கேம்பிளிங் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அவங்க ஜாதகப்படி தசாபுக்தி நல்லா இருந்ததுன்னா ஜாக்பாட் அடிக்கலாம். ஸோ 6ல் ராகு வந்துருச்சு நானும் லாட்ரி டிக்கெட் வாங்குறேங்கிறது இல்லை. அவங்களுக்கு அந்த யோகம் ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக புதையல் கிடைக்கிறதோ லாட்ரி சீட்டு கிடைக்கிறதோ அந்த மாதிரியான யோகங்கள் உண்டு. நிறையா இப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 6ஆம் இடத்துல ராகு வரும்பொழுது திருமண விஷயங்களுக்கான செலவுகள் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஜென்ரலி இந்த 12ஆம் இடம் கேது வரும்போது கொஞ்சம் தூக்கமின்மை இருக்கும், ஏதாவது ஒரு சிந்தனையில் அவங்களுக்கு ஒரு கவலையில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதனால் வீட்டில் யாராவது பெரியவங்களுடைய அட்வைஸு இல்லை நல்ல ஜோதிடர்களுடைய அட்வைஸ் கேட்டு ஆன்மீகத்தில் இவங்க வந்து கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் இருந்து லலிதா சகஸ்ரநாமம் பண்ணுறது, எப்போவுமே புதன்கிழமையில் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறது, ஸ்ரீரங்கத்தில் போய் ஒரு தடவை விஸ்வரூப சேவை பார்க்குறது, ஸோ எங்கேயாவது ஒரு இடம் ராகவேந்திரர் மந்த்ராலயம் போய் ராகவேந்திரர் சுவாமி பார்க்குறது, அந்த இடத்துல ஒரு நாள் தங்கிட்டு வரதெல்லாம் மைண்ட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நன்றிங்கம்மா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதை கண்டிப்பாக நம்முடைய கன்னிராசிக்காரர்கள் அதை பின்பற்றுவார்கள். நம்ம தொடர்ந்து ராமலிங்கம் ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? கன்னிராசிக்காரர்களுக்கு போன வருஷத்தோட தொடர்புபடுத்தி பார்த்தா ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா இந்த கேது பகவானை பொறுத்தளவு 12ஆம் இடத்திலும் ராகு 6ஆம் இடத்திலும் பொதுவாகவே விதிகளின்படி சர்ப்ப கிரகங்கள் 6, 12 அமர்வது என்பது ஜாதகத்திற்கே ஒரு வலு சிறப்பு. எதிரிகளை வென்று காட்டுவதற்கும், நோய்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கும், கடன்களை கட்டி முடிப்பதற்கும், புது கடனை வாங்கி தொழிலை வளர்க்குறதுக்கு, இன்னும் சொல்லப்போனால் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப நாளாக நான் தொழில் பண்ணி பார்க்கணும், பிஸ்னஸ் பண்ணி பார்க்கணும் இப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடியதெல்லாம் இருக்குது. தாராளமாக பொருளாதார முன்னேற்றம் இதில் உண்டு. இதில் குறிப்பாக 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார், அதனால் தப்பு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது உண்டு. அவர் 5ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்திலிருந்து கொண்டு உங்களை பார்த்துட்ருக்கிறார். கொஞ்சம் நியாய தர்மத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அவர் ஒன்றும் உங்களை சொல்ல மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டார். மாறாக இளம் பிள்ளைகளை பெற்று வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளின் மேலே கொஞ்சம் கவனம் வைக்கணும். இன்னும் சொல்ல போனால் பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய செலவுகள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடியது. இந்த கேது பகவான் 12ஆம் இடத்தில் அமர்வது என்பது கூட ஒரு சிறப்பைத்தான் செய்யும். ஏனென்றால் இந்த அயன சயன புகழ் போக பாக்கியம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திலே சர்ப்ப கிரகங்கள் அமர்கிற போது தனக்கு என்ன வேணும், தான் எப்படி வாழணும், தனக்கு என்ன கேட்குதுங்கிறதெல்லாம் அவங்க தீர்க்கமாக உணர்ந்து அதை பரிபூரணப்படுத்தி கொள்வதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பு. இது பற்றாக்குறைக்கு குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறாரே அவள் சிறப்பில்லை என்று சொன்னாலும் கூட குரு பகவான் இருந்த வீட்டுக்கு ஆகாதே தவிர பார்க்கிற முதல் பார்வை என்பதே கன்னிராசிக்கு அடுத்த வீடு. அந்த அடிப்படையில் பார்க்குற போது பொருளாதார முன்னேற்றம், தொழில் சிறப்பு, வளர்ச்சி இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகளை இந்த கன்னியில் பிறந்தவர்கள் இந்த ராகு கேது பயிற்சியின் காரணமாக திடகாத்திரமான வாழ்க்கை அமைச்சிக்க போகிறாங்க. அதில் நோ டவுட். நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படின்னு கன்னிராசிக்காரர்களுக்கு சார் சொல்லியிருக்காங்க. அவர்களை தொடர்ந்து பீமராஜா ஐயர் அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள் சார், கன்னிராசி நேயர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது? கன்னிராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல கேதுவும் போகிறாங்க. இதில் அம்மா சொன்ன மாதிரி 6ஆம் இடத்துல ராகு வரும்போது தன லாபம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பலன் உங்களுக்கு விசேஷமாக இருக்கிறது. 6ல் ராகு வராரு. மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து அந்த ராகுவை பார்க்கிறார் 9ஆம் பார்வையாக. இப்படிப்பட்ட யோகத்தை வந்து மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதனால லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்க போகுது. கேது ராசியிலிருந்து 12ஆம் இடத்துக்கு போயிட்டதுனால ராசியில் அவர் இருக்கும்போது நீங்கள் கற்றுக்கொண்டதை, உங்களுக்கு கற்பித்ததை, படிப்பினையை, அனுபவத்தை நீங்கள் வந்து நன்றாக நினைவில் கொண்டு அதன்படி நடந்து செல்லும் போது அனைத்தும் சிறப்பாக இருக்கும். குரு 10ஆம் இடத்தில் இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலை வந்து மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு திருப்தி அளிக்காது. அதனால உங்ககிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்ப்பாங்க. மீண்டும் மீண்டும் ஒரு வேலையை வந்து மெருகேற்றி மிகச்சிறப்பாக செய்வது எப்படி என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. ஒரு சாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு டிரைவர் வந்து மாற்றுப்பாதைக்கு டக்குன்னு வண்டியை திருப்பி போய் சேர வேண்டிய இடத்திற்கு சீக்கிரமாக போவார். அப்படி உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு கை கொடுக்கும். கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு சொன்னால் 5ஆம் அதிபதி சனி உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டியவர் தான். ஆனால் 7ஆம் இடத்திற்கு போகிறார். பருவ வயதில் இருக்கக்கூடியவர்கள், திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் திருமண விஷயத்தில் தாங்களாகவே சுயமாக சட்டென்று முடிவு எடுக்கக்கூடாது. எடுத்து அதான் செய்வன் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. அது வாழ்க்கைக்கு
ராசிக்கு சவாலாக இருக்கக்கூடிய பிரச்சனையை தரக்கூடிய அம்சம். இதில் கவனமாக இருந்தால் போதுமானது, நற்பலன் உண்டாகும். நன்றிங்கய்யா, ரொம்ப அழகா சொன்னாங்க. கன்னிராசி நேயர்கள் நம்ம ஜோதிடர்கள் சொல்ற ஆலோசனைகளை கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நல்லது நடக்கும். கன்னிராசியை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? நம்ம திருமதி பாரதி ஸ்ரீதரம் மாட்டே தொடங்கலாம். அம்மா நீங்க சொல்லுங்க, துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? நீண்ட வருடங்களுக்கு பிறகு துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு காலம் அது. ஏன்னா குரு பகவான் வந்து அவங்களுக்கு பாக்கியத்துக்கு போகிறார், கேது பகவான் லாபத்துக்கு போகிறார், ராகு பகவான் அவங்களுக்கு 5ஆம் இடத்திற்கு வரார். ஸோ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமரக்கூடிய ராகு இவங்க நல்ல புண்ணிய பலங்கள்லாம் சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல காலகட்டம் என்று சொல்லலாம். என்ன மாதிரியான கடன் எல்லாம் வாங்கியிருந்தாங்களோ அந்த கடன் எல்லாத்தையும் அடைக்கக்கூடியது, புதிதாக தொழில் தொடங்கக்கூடியது, தொழில் விரிவாக்கம் பண்ணக்கூடியது, இதுக்கு எல்லாமே இந்த ராகு கேத்து வந்து அவங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். இவங்க சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு வீட்டில் உட்காந்து, சில இளைஞர்கள் இன்றைக்கெல்லாம் வந்து அப்பா பண்ணட்டும், இல்லைன்னா மற்றவர்கள் வந்து இவங்களுக்கு அடுத்தவங்க முதுகில் உட்காந்து சவாரி செய்யணுன்னா அது என்றைக்குமே கஷ்டமானது தான். உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை நல்லா பயன்படுத்துங்க. 12 ராசிகளுக்கு நல்லா சூப்பராக இருக்கக்கூடிய ராசினா நம்ம துலாம் ராசியை வந்து சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறதை விட நன்றி சொல்கிறதுக்காக கோயிலுக்கு போகலாம். உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போங்க, உங்கள் இஷ்ட தெய்வ பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான தசா காலங்கள் நடக்கிறதோ அந்த கிரகங்களுக்கான பிரீத்தி எல்லாம் பண்ணும் பொழுது இன்னும் அது நல்ல பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். நன்றிங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மாவை தொடர்ந்து ஸ்ரீ பீமராஜா ஐயர் அவர்கள், நீங்க சொல்லுங்க சார், துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? துலா ராசிக்கு ராகு பகவான் 5ஆம் இடத்திற்கும் கேது 11ஆம் இடத்திற்கும் வருகின்றார். கேது 11ல் இருக்கார். கட்டாயம் உங்களுக்கு நல்ல லாப ஆதாயம் கிடைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், செல்வ வளம் உங்களுக்கு வந்து கொழிக்கணும். அது எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எதுவும் செய்யாமல் இருந்தால், முயற்சிக்காமல் இருந்தால் அது வராது. ஏதாவது செய்தாலும் கூட குறைவாக தான் வரும். எப்படி செய்யணும்னு சொன்னால், கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வந்து யாரெல்லாம் புதுமையாக சிந்திக்கிறார்களோ, எல்லோரும் செய்யக்கூடிய எல்லோரும் போகக்கூடிய வழியை தாண்டி வித்தியாசமாக செய்யணும் என்று நினைக்கிறார்களோ, மாற்று யோசி மாற்று சிந்தனைன்னு சொல்வார்கள் இல்லையா, அப்படி போன்ற விஷயத்தை யார் வந்து செய்கிறார்களோ அவர்களுக்கு பலனை அள்ளி அள்ளி கொடுப்பார். படிக்கிறதுல கூட புது மெத்தட் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், அதையே நீங்கள் தொழிலாக செய்வீங்க. வேலை பார்க்கும்போது வந்து எது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சீக்கிரமாக டைமை சேவ் பண்ணணும், நம்ம எனர்ஜியை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கண்டறிவீங்க. இது போல் பிஸ்னஸில் புது பிஸ்னஸ் நீங்கள் கண்டுபிடிச்சி அதை செஞ்சு அதன் பிறகு இதுதான் ட்ரெண்ட், இதை தான் எல்லாரும் செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்குவீங்க. இப்படி பல வழியில் உங்களுக்கு லாப ஆதாயம் ஏற்படும். சனி சாதகமாக இருக்கார், குருவும் உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுப்பார், பார்க்குறார், நல்ல எண்ணம் புத்தியெல்லாம் கொடுக்குறார். 5ல் ராகு இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம், பிள்ளைகள் மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுடைய கல்வியில் தான் இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து 99% வந்து கண்காணிக்கிறோமே தவிர அவர்களுடைய ஒழுக்கம் எப்படி இருக்குது என்பதை பார்க்க தவறுகின்றோம். அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கண்காணித்தீர்கள் என்று சொன்னால் இந்த ராகு கேத்து பயிற்சி உங்கள் பிள்ளைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லோருக்கும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக அமையும். நன்றிங்க ஐயா. ஐயா அவர்களை தொடர்ந்து திரு ராமலிங்கம் ஐயா அவர்கள், நீங்க சொல்லுங்க, துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? எல்லா சேனல்லையும் எல்லா ஜோசியர்களும் துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரக சஞ்சாரம் இந்த வருடத்தில் 2025ல் ராகு கேது குரு சனி எல்லாருமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இங்கே இருக்குது. இதில் 5ஆம் இடத்தில் போய் ராகு அமர்கிறாரே, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சேர்த்து வச்ச பணத்தில் உங்கள் பையன் கொஞ்சம் செலவு கொண்டு வரவரான்னு அர்த்தம், அல்லது உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க. ஆக மொத்தம் குடும்பத்திற்குள் உங்கள் பிள்ளைகளை மையப்படுத்தி வரக்கூடிய செலவினங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதே போல் வயதானவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வரத்தான் செய்யும். நீங்களே கூட என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வயிற்றுக்கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், கால்வலி கைவலி நரம்பு வியாதிகள் இதெல்லாம் வராமல் பார்த்து கொள்ளும்படி உணவு பழக்க வழக்கத்தை கடைப்பிடிக்கிறத கட்டுப்பாடாக வச்சுக்கணும். இதில் 5ஆம் இடத்துல ராகு இருப்பது என்பது ஒரு வகையில் பார்க்க போனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்கிறோம். உங்களுக்கு ஊரில் ஒரு சொத்து இருக்குது, விற்கணும் அல்லது பிரிக்கணும், மாற்றணும், ரொம்ப போய் நேரம் நல்லா இருக்குன்னு போய் முட்டி மோதுறதை விட்டுட்டு அதுக்கு தகுந்த ஆளுகளை விட்டுட்டு பேசி முடித்து கடைசியாக நீங்கள் போனீங்கன்னா அது தீர்வுக்கு வரும். 11ஆம் இடத்துல கேது இருப்பது என்பது மகாலட்சுமி வாசம், லட்சுமி கடாட்சம், இப்படியெல்லாம் சொல்கிறது உண்டு. நான் முதல்ல சொன்ன நிறைய செலவினங்கள் வரும்னு சொன்னேன். அந்த செலவினங்களை எல்லாம் ஈடுபடுத்தி கொள்ளுகிற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் வரவுகள் ஏராளமாக வரும்.
2 இன்ச்சு பைப்பில் தண்ணி போனால் உங்களுக்கு 4 இன்ச்சு பைப்பில் டேங்க்கு தண்ணி வருதுன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட அளவில் உங்களுடைய பொருளாதாரத்தை நெருக்கடி இல்லாமல் பார்த்து கொள்ளுகின்ற ஒரு நல்ல சிந்தனைகள், நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு ஏராளமாக இருக்குது. யாருன்னு தெரியாதவங்க, அந்நிய ஜாதி, அந்நிய மதம், அந்நிய இனம், அந்நிய மொழி, அந்நிய நாடு, இப்படிப்பட்ட தொடர்புடையவர்களால் உங்களுக்கு ஒரு ஆதாயம், லாபம் அல்லது நல்ல செய்திகள் உங்கள் வாழ்க்கை பாதையை ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா 11 கேது இருப்பது என்பது திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியது. நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கட்டி வைக்கிறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த பலன்கள் எல்லாவற்றிலுமே பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பெருமதிப்புடைய நல்ல ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குது. அதனால் துளாராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்பது சிறப்பாக இருக்கும். செலவும் பண்ணுங்க, வரவும் பார்த்துக்கோங்க. நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஐயா அவர்களை தொடர்ந்து திரு ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள், நீங்க சொல்லுங்க சார், துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? இந்த துலா ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இருக்கிறதுலே இந்த வருடம் வந்து யாருக்கு பீக் அப்படின்னும் போது அதில் ரிஷபம், துலாம் ரெண்டுமே வருது. இந்த துலா வந்து இன்னும் சூப்பர். ஓகேங்களா? இந்த துலாத்துக்கு வந்து சனியும் 6ஆம் இடத்துல, குருவும் 9ல், கேது 11ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறது ஒரு அற்புதமான விஷயம். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கும். பட் அது பெரிய அளவில் பாதிக்காது, ஏன்னா மற்ற கிரகங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால. ஸோ இப்போ இந்த ராகு கேது பயிற்சி பார்க்கும்போது இந்த கேதுவோட பலன் பார்க்கும்போது நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறுது. எடுக்கிற முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி, பொருளாதார நிலையில் மிகப்பெரிய மேன்மை, திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனவரவு, இந்த மாதிரி பல விஷயங்களில் மிகப்பெரிய நன்மைகளை இது ஏற்படுத்தும். பெரிய பெரிய விஐபி கூடலாம் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது, அதன் மூலம் வந்து பெரிய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது. அந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் குழந்தைகள் உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடுகள் வர்றது, குழந்தைகள் நட்பு வட்டத்தால் தேவையற்ற பிரச்சனைகள். அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களும் சில இழப்புகள் வந்து சரியாகிறது. அந்த இழப்புகள் வந்தாலும் அது ஈடுகட்டுறவங்க லாபம் வரும், பட் இழப்புகள் வரும். அப்புறம் பூர்வீக சொத்து இருந்துச்சுன்னா அதில் பிரச்சனைகள், காதலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. துளாராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான காலகட்டம் தான். இந்த விஷயங்களுக்காக மட்டும் நம்ம சில பரிகாரங்கள்லாம் பண்ணும் பொழுது அதனுடைய தாக்கத்தை நம்ம கண்டிப்பாக குறைக்க முடியும். இவர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கிற இதுக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஜிலேபியை தானம் பண்ணுறது ஒரு சிறந்த பரிகாரம். அது மட்டும் இல்லாமல் திருமணமானவர்கள் தன்னுடைய மாமியாருக்கும், திருமணமாகாத தன்னுடைய அத்தைக்கும் மஞ்சள் கலரில் பட்டுப்புடவையை எடுத்து கொடுக்கறது ஒரு சூப்பரான பரிகாரம். இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மேன்மைகள், மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள், இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சி எல்லா வகையிலுமே அனுகூலம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும். நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகா துலாம் ராசிக்காரர்களுக்கு சொன்னாங்க. துலாம் ராசினியர்கள் கண்டிப்பா இதெல்லாம் கடைபிடித்தீர்களா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்கலாம். முதல்ல நம்ம திரு பீமராஜ் ஐயரோடதே தொடங்கலாம். நீங்க சொல்லுங்க ஐயா, விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? விருச்சகத்துக்கு ராகு 4ஆம் இடத்திற்கும் கேது 10ஆம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறார். ராகு கேத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு கிரகங்களும் வந்து ஒரே சமயத்தில் ஒன்றாகத்தான் அந்த பயிற்சிகளை பண்ணிகிட்ருக்கோம். அந்த 2 கிரகம் இருக்கக்கூடிய ராசியை பார்க்கும்போது சரம், ஸ்திரம், உபயம்னு சொல்லக்கூடிய 3 பிரிவுகள் இருக்குது ராசியில். அதில் ஸ்திர ராசியில் இப்போ இருக்கிறாங்க. அப்புறம் மாறும்போது அடுத்து 2 பேரும் ஒரே சரம்னா சரம், ஸ்திரம்னா ஸ்திரம், உபயனா உபயம் இருப்பாங்க. அப்படி ஸ்திர ராசியில் இருப்பாங்க. அப்போ ஸ்திர புத்தியோடு நீங்கள் இருந்தால் போதுமானது. இந்த ராகு கேது பயிற்சியில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. ஏன்னா 10ஆம் இடத்துல கேது இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து உங்களுடைய உத்தியோக ரீதியான நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அம்சம். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். இந்த இடத்துல வேலைக்கு போகலாம், அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, இதை பேப்பர் போட்டுடலாம், அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் வந்து மனசை வந்து அலைப்பாய விடக்கூடாது. இப்போது இம்மீடியட்டாக கிடைக்கக்கூடிய பலன் என்ன, நம்முடைய ஃபியூச்சர் வந்து எப்படி செட்டில் ஆகும், எதிர்காலம் எப்படி இருக்கும், எதில் இருந்தால் ரொம்ப காலம் வந்து நம்ம வந்து நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சிந்திக்கணும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு வண்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, இடம் வாங்குறதா இருந்தாலும், வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுடைய பட்ஜெட் அப்படியே டபுள் டைம் ஆக்கக்கூடிய அளவிற்கு வந்து ஆசைகள், எண்ணங்கள் ஏற்படும். அப்படி வாங்கிட்டு அப்புறம் வாழ்க்கை முழுக்க நீங்கள் வந்து கடனாளியாக இருக்கக்கூடியதை விட தேவையான அளவுக்கு வாங்கிக்கலாம். அப்படியாக ஸ்திர புத்தியோடு இருந்தால் போதுமானது. இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய இந்த பயிற்சி காலம் உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். சனி பகவான் 5ல் இருக்காரு, குரு வந்து அஷ்டமத்தில் இருக்கார். அதனால அந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடிய சனி இருக்கக்கூடியது குருவுடைய வீடாக இருக்கிறது. எந்த ஒரு இடத்துலையும் நீங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு குருவுடைய அருள் இல்லை அப்படின்ற ஒரு நிலையில பிரச்சனை ஏற்படாம நல்ல பலனாக அனைத்தும் கிடைக்கும். நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகா சொன்னீங்க. விருச்சக ராசினியர்களுக்கு தொடர்ந்து ராமலிங்கம் ஐயா நீங்க சொல்லுங்க, விருச்சக ராசினியர்களுக்கு
ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? கட்டாயமாக கஷ்டப்பட்டாவது வீடு வாங்க போகிறாங்க. அதாவது லோன் போட்டோ அல்லது கட்டுறமோ நிலம் வாங்குறமோ கடன் பட்டாவது உங்களுடைய முயற்சியை கைவிட்டுடாமல் ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஏன்னா இதை நீங்கள் பண்ணாட்டா கூட உங்களுக்கு வெட்டி செலவு வீண் செலவு வரத்தான் செய்யும். அதை ஒரு சுப செய்திகளாக மாற்றிக்கொள்றதுக்கு முயற்சி எடுப்பது என்பது ஒரு தனிப்பட்ட சிறப்பு. இதில் 4ஆம் இடத்துல ராகு சம்பந்தப்பட்டதுனால ஐயா சொன்ன மாதிரி நிறைய இந்த வாகனங்களை வைத்தே தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் விருத்திகரமாக இருக்கும். ஒரு வண்டி இருந்தால் போதும்னு இன்னொரு வண்டி வாங்கி வச்சுருந்தா கடனாகி போகும். இப்படிப்பட்ட நிலைகளில் அந்த வாகனத்தின் மூலமாக அதில் ஏற்படுகின்ற ஆசைகளின் மூலமாக ஒரு விதமான சிக்கல்களுக்கு போகிற வாய்ப்புகள் இருக்குது. அதை மன அடக்கத்தோடு நீங்கள் பார்த்துக்கணும். இதில் 10ஆம் இடத்துல போய் கேது அமர்ந்ததுனால மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், சட்ட சம்பந்தப்பட்ட நிபுணர்களாக இருக்கக்கூடியவங்க, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறவங்க, ஊரை விட்டு போன இடத்துல போய் வீடு வாங்கி செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க, இப்படிப்பட்ட எல்லோருக்குமே மிக அற்புதமான ஒரு உதவிகளும் நன்மைகளும் அந்த இறைவன் அனுகூலத்தால் இவர்களுக்கு கனகச்சிதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுவரைக்கும் இருந்த கெட்ட பேர்கள் கூட உங்களுக்கு விலகி போயிடும். இவரா பண்ண போகிறாரு, இவரை பற்றி எனக்கு தெரியாதா, இப்படியெல்லாம் உங்களை அவமானப்படுத்திய மக்களுக்கு மத்தியில் கூட நீங்கள் தலை நிமிர்ந்து வாழுகின்ற ஒரு போக்கு சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு இதில் வர ஆரம்பிக்கும். ஆக இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தளவு விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு யார் என்ன சொல்கிறாங்க என்ன பார்க்குறாங்கங்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை, விடாமுயற்சி, அதிக உழைப்பு, நியாய தர்மத்தோடு கூடிய வரவு செலவுகள், இதை வச்சுக்கிட்டு போனீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரம். உங்களுடைய ஆசைகள் பரிபூரணமாக நிறைவேறும். நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஐயா அவர்களை தொடர்ந்து திரு ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள், நீங்க சொல்லுங்க, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கிறது? இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது ராகு கேது பயிற்சி 4ஆம் இடத்துல ராகு பகவான் வரார், அப்புறம் 10ஆம் இடத்துல கேதுவோட செஞ்சார். அந்த அளவுக்கு சாதகம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சனி பகவான் அதான் அர்த்தாஷ்டம சனி விலகி 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஒரு வகையில் அவங்களுக்கு தடைகளை பிரச்சனை குறைச்சாலும் 4ஆம் இடத்துல வர்ற ராகுனால தாய் உடல்நிலை பாதிப்பு, தாயுடன் கருத்து வேறுபாடு, அப்புறம் உறவுகளால் மனக்கசப்புகள், மாணவர்கள் வந்து படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை வர்றது, அதே நேரத்தில் வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள். 10ஆம் இடத்துல கேது தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காது. தொழிலில் வந்து ஒரு குழப்ப நிலையில் இந்த தொழில் நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்ற எண்ணம், அதில் ஒரு திருப்தியற்ற சூழல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற கேது ஏற்படுத்தும். பட் 5ஆம் இடத்துல இருக்கிற சனி ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள், அதுக்கும் சில பலன்கள் இருக்குது. 8ஆம் இடத்துல இருக்கிற குருவும் கொஞ்சம் பிரச்சனைக்குரியது தான். சரி, இப்போது இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவரத்துக்கு அவங்க எந்த விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நான் சொன்ன விஷயங்களில் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அவங்க தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருந்தால் பெரிய அளவு பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் போயிட்டு டீயும் உளுந்து வடையும் சாப்பிட்டுட்டு வரணும். அது வந்து செவ்வாய்க்கிழமையில் செய்யணும், ராகு காலத்தில் செய்யணும். இது செய்யும் பொழுது அவங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வரும். ஐயா அவர்களை தொடர்ந்து திருமதி பாரதசீதரம்மா, நீங்க சொல்லுங்க, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? 4ல் ராகு 10ல் கேது. ஸோ நண்பர்கள் யார், அந்த நியூ அக்வைண்டன்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ குறிப்பாக இளைஞர்கள் கவனமாக இருக்கணும். ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு, இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு, இதெல்லாம் புதுசாக ஃப்ரெண்டு பிடிச்சி பிரச்சனையில் போய் மாட்டாமல் இருக்கணும். ஏன்னா இவாளுக்கு வரக்கூடிய குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். போலீஸ் ஸ்டேஷன் போகாமல், மற்றபடி எந்த விதமான வம்பு வழக்கெல்லாம் மாட்டிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த அடலசன்ட் ஏஜ், பருவ வயதில் இருக்கிறவங்க புதுசாக வண்டி வாங்கணுன்னுவாங்க, நான் எனக்கு பைக் வாங்கியே கொடுன்னுவாங்க. உங்களுடைய தசா காலங்களை பார்த்து அந்த மாதிரியான விஷயங்களில் முடிவெடுக்கலாம். புதுசாக தொழில் தொடங்குகிறோம், இல்லை கூட்டு தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கும்பொழுது கூட்டு தொழில் பண்ணக்கூடியவர்கள் ஜாதகத்தையும் பார்த்து அவங்க நமக்கு செட் ஆவாங்களா, அந்த தொழில் செய்யறதுக்கு அவங்க நமக்கு நீடித்த காலம் இருப்பாங்களாங்கிறதையும் பார்த்து கொள்ளலாம். திருமண யோகங்கள் அப்படிங்கும்போதும் கொஞ்சம் நிதானித்து பண்ணுறது நல்லது. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 4ல் ராகு 10ல் கேது 8ல் குரு இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் எதையும் நிதானித்து போகிறது நல்லது. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வச்சுக்கணும். அந்த வேக தடை அப்படிங்கிறது நமக்கு இந்த ராகுவும் கேத்துவும் தான். ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, இவங்கள நம்பலாம் அப்படின்ட்டுன்னு ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கிறதோ, இல்லை திருமண விஷயத்தில் பரவாயில்ல குரு 8ல் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிறதோ, எதுவாக இருந்தாலும் விசாரிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சந்திரன் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்கும். டக்குன்னு நம்புறது, இமோஷ்னலாக போய் அவங்கள ஒட்டிக்கிறது,
அப்புறமா வேண்டான்னு சொல்லி அவங்கள்ட்ட சண்டை பிடிச்சிட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களில் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அந்த வேகம் அதிகம் இருக்கும். விசாகம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் எதுவுமே நிதானமாக யோசித்து செயல்படுவது நல்லது. கண்டிப்பாக முருகப்பெருமானினுடைய வழிபாடு தேவை. நீங்கள் ஒரு சின்ன வேல் வாங்கி வச்சு வீட்டில் வேல்மாறல் படிங்க, சுப்பிரமணிய புஜங்கம் படிங்க, எங்கெங்கே முருகன் கோவில் இருக்கோ போங்க. குன்றில் இருக்கும் இடங்கத்தில் முருகனை சென்று வழிபாடு செய்கிறது இன்னும் நல்லது. அவசியம் இந்த டைமில் நீங்கள் குன்றக்குடி போய் அந்த முருகனை தரிசனம் செய்து விட்டு வாங்க. ரொம்ப அழகான ஒரு கோவில். எப்படி பழனியில் முருகப்பெருமான், நம்ம குன்றில் இருக்கக்கூடிய முருகன்னா பழனியை தான் சொல்லுவோம். நீங்கள் குன்றக்குடியும் சென்று அங்கே ஒரு சின்ன படியேறி போகிற அளவுக்கு தான் இருக்கும். சுவாமி மலையும் கண்டிப்பாக போகலாம். நன்றிங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. விருச்சக ராசிக்காரர்கள் நிச்சயமா கொஞ்சம் கவனித்து நிதானித்து செயல்பட்டால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நிச்சயமா பின்பற்றுங்க. விருச்சக ராசியை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ராசி தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்? முதல்ல நம்ம MS ராமலிங்கம் ஐயா கிட்டே தொடங்கலாம். ஐயா, நீங்க சொல்லுங்க, தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்தில் கேது. இது ஒரு சிறப்பான அம்சம். கூடவே ராசிநாதனே 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களை பரிபூரணமாக பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த விதமான ஆபத்து, சிக்கல், சிரமங்களையும் போய் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்து போகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. ஆகையினால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பயன்படுத்தி கொஞ்சம் கடினமாக உழைப்பது, கொஞ்சம் அகலக்கால் வைக்கிறது, இன்னும் கொஞ்சம் இதில் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி எடுக்கிறது, இது எல்லாமே இவங்களுக்கு ஈஸியாக கையில் சேரும். சில வரவுகளையும் கைப்பற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்னதான் அவர் 3ஆம் இடத்தில் இருந்தாலும் உடன்பிறப்புகளோட கொஞ்சம் முண்டிக்கக்கூடாது, மோதிக்கக்கூடாது. சொந்தம்னு 4 பேர் இருந்தால் தான் நம்ம சம்பாதிச்ச பணத்துக்கும் நமக்கும் ஒரு மரியாதை அப்படிங்கிறத சற்று புரிந்து கொள்ள வேண்டிய காலச்சூழல் இவங்களுக்கு அழுத்தமாக இருக்குது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலமாக கல்யாணமே நடக்கலை, தள்ளி போச்சு, என் பையனுக்கு ஆசைப்பட்டேன், ஒரு குழந்தை பிறக்கலை, இப்படின்னு இந்த குடும்ப விருத்திகள் சம்பந்தப்பட்ட வகைராக்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உடையும். வீட்டுக்குள்ளே சுபகாரியங்கள், கல்யாண கச்சேரிகள் நடக்கக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் பிரமாதமாக நடக்கப் போகுது. இதே மாதிரி 9ல் போய் கேது உட்கார்ந்ததுனால சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்தை வாங்க போவாங்க, இல்லை வேறு ஊர்லேருந்து இன்னொரு ஊரில் போய் ட்ராவல் பண்ணி செட்டில் ஆக ஆரம்பிப்பாங்க, நாடு விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் கூட உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஆக எந்த மாற்றங்கள் எது எப்படி நடந்தாலும் இந்த தனுசூல பிறந்தவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்பது மிக சிறப்பாகவே இருக்கும். சில பேர்கள் மட்டும் வயதானவர்கள் இருந்தார்களே ஆனால் கொஞ்சம் முழங்காலுக்கு கீழே ஏதாவது பெயின் வராமல் பார்த்துக்கணும். இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிணிப்பீடைகள், அது மூலமாக வரக்கூடிய துன்ப துயரங்கள் வராமல் டாக்டர்கிட்ட முன்னக்கூட்டி மருந்து மாத்திரை எடுத்துக்கணும். அலட்சிய போக்குகளை விட்டு கவனமாக வாழ கற்றுக்கணும். இளம் பிள்ளைகளை வீட்டில் வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த பிள்ளைகளின் நடமாட்டத்தை கவனிச்சுக்கணும். இப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். அதர்வேஸ் இந்த தனுசூல பிறந்தவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பொதுவாக இந்த வருடம் என்பது சிறப்பாகவே இருக்கும். நல்லபடியாகவே சந்தோஷமாக சமாளிப்பாங்க. நன்றிங்க ஐயா, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அவர்களை தொடர்ந்து திருமதி பாரதி ஸ்ரீதரம்மா, நீங்க சொல்லுங்க, தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? ஐயா சொன்ன மாதிரி 3ல் ராகு, 9ல் கேது. ஜென்ரலாகவே ராகு, கேது, சனி இவர்கள் 9ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக, அதுவும் சூரியன் வீட்டிலேயே கேது 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பித்ருக்கள் ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக இவர்களுக்கு உண்டு. அண்ட் குருவும் 7ஆம் இடத்திற்கு வருகிறார். திருமண யோகங்கள் வருவது, சந்ததி விருத்தி, நல்ல குழந்தைகள் பிறக்கிறது, இதெல்லாம் இவர்களுக்கு இருக்கும். வேலை விஷயத்துலையுமே இதுவரைக்கும் தடையாக இருந்த கேது பகவான் இவர்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ தனுசு ராசிக்காரர்கள் எப்படி உங்களுடைய அடுத்த 2 ஆண்டு காலம் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண விஷயத்தில் இதுக்கு மேலே டிலே பண்ணாமல், யோசிக்காமல், நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு எதுவுமே பிடிக்கலைன்னு சொல்கிறவங்க கூட ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி தான் குழந்தை பாக்கியம். இந்த 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது கூட பிறந்தவர்களிடத்தில் சொத்து சண்டைகள், அப்புறம் புதுசாக ஏற்படக்கூடிய நண்பர்கள் மூலமாக வியாபாரத்தில் ஏதாவது ஒரு குழப்பங்கள். அதனால் தனிப்பட்ட ஜாதகங்கள் பார்த்து அதை பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு எடுத்துக்கலாம். பெண்களுக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தை பாக்கியம், திருமண யோகங்கள், இவங்க நிச்சயமாக இப்போ கேது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதுவரைக்கும் நான் பித்ரு காரியம் பண்ணலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக செய்யலாம். சாலகிராம தானம் பண்ணலாம். அது நல்லா பூஜை பண்ணுறவங்களுக்கு கொடுக்கறது நல்லது.
ஸோ இது வந்து குரு 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவங்க குலதெய்வத்த அனுகிரகமும் கண்டிப்பாக இருக்கும். ராகு கேது 3ஆம் இடத்திலிருந்து பாக்கியத்திலையும் கேத்து பகவான் இருக்கும் பொழுது சாலக்கிராம தானம் பண்ணலாம். ரொம்ப நன்றிங்கம்மா, சிறப்பாக சொன்னீங்க. அம்மா அவர்களை தொடர்ந்து திரு பீமாராஜா ஐயர் அவர்கள். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல கேது. பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப எளிமையாக இருங்க, சிக்கனமாக இருங்க, பெருசாக எதுக்கும் ஆசைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவோம். ஆனால் தனுசு ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய ராகு, கேது, சனி, குரு இவர்களுடைய நிலையை கொண்டு அனைத்திற்கும் ஆசைப்படு, அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எளிமையானவர் தான், ஆனால் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நிறைய ஆடம்பர வசதிகள் தேவைப்படலாம். குழந்தைகளுக்கு வெளிநாடுலாம் போய் படிக்கணும், லக்ஸுரியஸான லைஃப் வேணும், பெரிய காரில் போகணும் அப்படின்ற ஆசைலாம் இருக்கலாம். அதற்காக அவர்களுக்காக நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய நேரமாக இந்த நேரம் இருக்கிறது, இந்த ராகுகேது பயிற்சி காலம். அடுத்த 1.5 வருஷ காலம் உங்களால் எந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய எந்த திறமை, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொண்டு எப்படிலாம் சம்பாதிக்க முடியுன்றதை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். எல்லா வகையிலையும் உங்களால் சம்பாதிக்க முடியும். 10 வருஷத்தில் இதற்கு முன்னாடி நீங்கள் ஈட்டிய பொருளை 1.5 ஆண்டில் இப்போ உங்களால் ஈட்ட முடியும். அதற்கான முயற்சியை நீங்கள் ஆரம்பிக்கலாம். கட்டாயம் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். 3ல் ராகு இருக்கிறதுனால இந்த விசேஷமான பலன். பிறகு 9ல் கேது இருக்கிறதுனால உங்களுக்கு ஞானம் இருக்கும். அதாவது இது சரியாக வரும், இது வராது, இதை இப்படி தான் செய்யணும், இதை தாராளமாக செய்யலாம், இவங்களோட சேர்ந்து செய்யலாம் அப்படின்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெரிய வரும். அதனால தாராளமாக நீங்கள் செய்யலாம். அப்புறம் ராமலிங்கம் சார் சொன்ன மாதிரி குரு வந்து ராசிநாதன் 7லிருந்து ராசியை பார்த்து கட்டாயம் காப்பாற்றிடுவார், எந்த பிரச்சனையும் மாட்ட விட மாட்டார் சொல்லிட்டாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையம் இருக்கிறது. அதனால் தாராளமாக துணிந்து நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பல படி உயர்வதற்கான முயற்சிகளை பண்ணலாம். இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பொதுவாக நீங்கள் குருவுடைய ராசியில் இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுவீங்க, மற்றவர்களுக்கு வழிகாட்டுவீங்க. இது நல்லது, இது கெட்டது, இது செய், வேண்டாம் அப்படிலாம் சொல்லுவீங்க. ஆனால் இப்போ அதை செயல்படுத்துறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். உங்களுடைய நடை, நடத்தை, நடை, உடை, பாவனைகள் மிக சரியாக இருக்க வேண்டியது அவசியம். அது தவறாக இருக்கும்போது குருவாலையும் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. அதனால் நடத்தை மிக சரியாக இருந்தால் போதுமானது. அந்த கேரக்டர் உங்களுடைய இது நாள் வரைக்கும் கட்டி காப்பாற்றி அந்த நல்ல ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். ஒழுக்கமாக இருந்து என்ன பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்கு வரக்கூடாது. உலக இன்பங்கள், சிற்றின்பங்களுக்கு ஆசைப்படக்கூடாது. பொருளை ஈட்டுவது குடும்பத்திற்காகத்தான் சொல்லியிருக்கோம். அதனால் இந்த கேரக்டர் மிக சரியாக வைத்துக்கொண்டா கட்டாயம் இந்த ராகுகேது பயிற்சி மிகச்சிறந்த பலனை ஏற்படும். மிக சிறப்புங்க ஐயா, ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஐயா அவர்களை தொடர்ந்து திரு ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள். ஐயா நீங்க சொல்லுங்க, தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கு? தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இது வரைக்கும் 4ஆம் இடத்துல சஞ்சரிச்ச ராகு இப்போ 3ஆம் இடத்துக்கு வரார். 10ஆம் இடத்துல இருந்த கேது விலகி 9ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் பலன் பார்க்குற நேரத்தில் பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல சனியோட சஞ்சாரம். இப்போ குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குருவும் 7ஆம் இடத்துல வர போகிறாங்க. ஸோ பொதுவாகவே வந்து 7ஆம் இடத்துல குரு வரும்போது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் காப்பாற்றி விடும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ராகு கேதுவின் பயிற்சி அந்த பார்க்கும் பொழுது ராகுவின் சஞ்சாரம் மிகவும் அற்புதமாக இருக்கும். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து மனதில் வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்துரும். எந்த சூழ்நிலையும் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை கொடுத்துரும். நல்ல ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், இது எல்லாத்தையும் கொடுத்துரும். அதனால் வந்து இது வந்து ஒரு அற்புதமான காலகட்டம் தான். பட் இருந்தாலும் இந்த சனியோட தாக்கமும் 9ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து அந்தளவுக்கு பாசிட்டிவ் கிடையாது. 9ஆம் இடத்துல கேது வந்து தந்தை உடல்நல பாதிப்பு, தந்தையோட கருத்து வேறுபாடுகள், படிக்கிற பசங்களாக இருந்தால் ஆசிரியர்களோட பிரச்சனைகள் வர்றது, அதுக்கப்புறம் ஐயர் அஃபிஷியல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஐயர் அஃபிஷியலோட பிரச்சனைகள் வர்றது, சிரமற்ற புத்தி, இவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு சரியான ஆள் கிடைக்காம போகிறது, இதனால் வந்து தவறான பாதைகளில் போகக்கூடிய சூழல், இதெல்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருந்தாலும் குருவோட பார்வை ராசியில் இருக்கிறதுனால பெரிய அளவு பாதிப்பு இல்லை. இருந்தாலும் அதுக்கான பரிகாரங்களை நம்ம பண்ணுறது வந்து விசேஷம். தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ராகுகேது பயிற்சியில் சில பிரச்சனைகளோ இல்லை சனி பயிற்சியில் பிரச்சனைகளோ குருவின் தாக்கம் நல்லா பார்வையினாலும் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. பட் இப்போ பரிகாரங்கள் பண்ணும் பொழுது நமக்கு வரக்கூடிய தீமைகளை குறைச்சி நன்மைகளை அதிகரிச்சிடும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வேளை உணவு கொடுத்து, முக்கியமாக லட்டு, மஞ்சள் கலரில் இருக்கிற லட்டும் ஒரு வேளை உணவும் கொடுக்கறது வந்து ஒரு சிறந்த பரிகாரம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி இந்த திருமணம் ஏதாவது தெரிஞ்சவங்களுக்கு நடக்குதுன்னா திருமண நிகழ்வில் போய் கலந்துக்கிறதும், திருமணம் ஆகிற மாதிரியான வீடியோக்களை பார்க்குறதுமே இவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் இருக்கும்.
நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகா சொன்னீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு எல்லா ஜோதிடருமே சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சியா இருங்க. தனுசு ராசியை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ராசி மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? முதல்ல நம்ம திருமதி பாரதி ஸ்ரீதரன் மட்டும் தொடங்கலாம். அம்மா நீங்க சொல்லுங்க, மகர ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? ராகு 2ல் வரார், கேத்து 8ஆம் இடத்துல வரார். அண்ட் 7 சனி விடப்படக்கூடிய ஒரு காலம். ஸோ நம்ம பொதுவாக நம்ம கடகராசிக்காரர்களுக்கு சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு 2ல் கேது 8ல் ராகு. இவங்களுக்கு அப்படியே உள்டாவாக வரும் மகர ராசிக்கு. ஸோ வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும், வேலை செய்கிற இடத்துலையும் இவங்க கொஞ்சம் நிதானித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். 7 சனி விடுபட்டாலும் இவங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு போகிறார். ஸோ கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துலேயுமே அவங்க கவனமாக இருக்கணும். பொருளாதார நிலைமையில் தேவைக்கு செலவு செய்யலாம், தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்ய வேண்டாம். நம்ம எப்படி அதை எடுத்துக்கலான்னா, இப்போ வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருந்தால் அதை வீடு வாங்கலாம். ஸோ பொருளாதாரத்தை எப்படி அவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான். பங்கு சந்தை முதலீடுகள் செய்யும் பொழுது பார்த்து செய்ய வேண்டும். அது இவங்களுக்கு லாபகரமாக இருக்கு. இல்லைன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இப்போதைக்கு நான் எடுக்கலை, நான் ஒரு 2 வருஷ காலம் நான் பணத்தை போட்டு வைக்கிறேன்னு சொல்கிற மாதிரி நிலங்களில் பண்ணலாம். வெளிநாட்டுக்கு வீசாக்கு பைசா கேட்குறாங்க, இல்லை வாங்கி தரேன், வேலை வாங்கி தரேன்னு அந்த மாதிரியான இதெல்லாம் இருந்ததுன்னா கன்சல்டன்ட்டெல்லாம் அவங்க கரெக்டான பார்த்து பணம் கொடுக்கறது நல்லது. இல்லைன்னா கொடுத்துட்டு ஏமாறாமல் இருக்கணும். 6ஆம் இடத்திற்கு போகக்கூடிய குரு பகவான் இடத்தில் பொருளாதாரத்தில் இவங்க கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 2-8ல் ராகு கேத்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பம், வேலை, உறவினர்கள் இவங்க இடத்துல வாக்கில் கவனமாக இருக்க வேண்டும். சனி பகவான் 3ஆம் இடத்தில் 3ஆம் இடத்தில் அவங்க இருக்கிறதுனால எல்லா விதமான அமைப்பையும் சீர் செய்து கொடுப்பார். ஏன்னா இவங்களுக்கு ராசிநாதன். ஜென்ரலாக இந்த மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் டபுள் உஷார் தான் அவங்க எல்லாத்துலேயுமே. இந்த காலகட்டங்களில் பேச்சு வார்த்தையில் தான் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வீட்டிலையோ வேலை செய்கிற இடத்துல இவங்க வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். ஸோ நிச்சயமாக ஒரு பரிகாரம் என்று சொல்லப்போனால் சனிக்கிழமைகளில் இவங்க ஆஞ்சநேயரை உபாசனை பண்ணலாம், சக்கரத்தாழ்வாரை பிரதட்சணம் பண்ணலாம். திருமோகூரில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருக்கு அவங்க திருமஞ்சனம் பண்ணலாம். ரொம்ப விசேஷமான சக்கரத்தாழ்வார். அவங்க வீட்டு பக்கத்தில் எங்கே இருக்கோ சனிக்கிழமையில் 12 பிரதட்சணம் பண்ணாலே போதுமா. நன்றிங்கம்மா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அம்மா அவர்களை தொடர்ந்து திரு பீமாராஜா ஐயர் அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள் சார், மகர ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? மகர ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு ராகு, 8ஆம் இடத்திற்கு கேது வருகிறார்கள். இதில் சாதகமான பலன் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வராரு. அப்போ குருவும் உங்களை காப்பாற்றவில்லை. ஆனால் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி ராசிக்கு 3ஆம் இடத்துல வர்றதுனால இந்த எல்லா விஷயத்திலிருந்தும் உங்களை தற்காத்து, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவது போல உங்களுடைய ராசிக்கு அதிபதி இல்லையா, அவர் உங்களை காப்பாற்றுவார். அதனால் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம். சனி பலம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கிறது. அப்போ இந்த ராகு கேது சாதகமாக இல்லை, என்னெல்லாம் நடக்கும், இதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் இடத்துல கேது வரார். அதில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது நீங்கள் யோசனையே பண்ணக்கூடாது, யோசிக்கவே கூடாது. நீங்கள் 1.5 வருஷத்துக்கு ஒரு பிளான் ரெடி பண்ணிடணும். அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் காலையில் இந்நேரத்துக்கு எழுந்திருப்பேன், இந்நேரத்துக்கு கிளம்புவேன், வேலைக்கு போவேன், வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நான் டைம் இருக்கா, ஏதாவது படிக்க போகிறேன், ஏதாவது பார்ட் டைமில் வேலைக்கு போக போகிறேன், அப்படியாக நீங்கள் பிளான் பண்ணிடணும். உங்களை பற்றி, உங்களுடைய ஆசைகளை பற்றி நீங்கள் யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரமே இருக்கக்கூடாது. எப்போ நீங்கள் யோசிக்கிறீங்களோ அப்போ கெட்ட எண்ணங்களாகவே தான் வரும். உங்களுக்கு முழுக்க முழுக்க நெகட்டிவ் தாட்ஸ் தான் உங்களை எதிர்மறை எண்ணங்கள் ஆட்கொள்ளும். சில பேருக்கு அப்படி எதிர்மறை எண்ணங்கள் வரலை, அதுக்கு நேரமே இல்லாமல் பிளான் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கனவுல துர்ஸ்வப்பனங்கள் வரும். அந்த சமயத்திலும் கூட எழுந்து நீங்கள் உங்களுக்கு தெரிந்த இறைநாமங்களை சொல்லிட்டு அதன் பிறகு மீண்டும் உறங்க போகணும். இப்படியாக எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து நீங்கள் விலகி இருக்கணும். 2ல் ராகு இருக்கும்போது பெரும் பொருள் செலவு, பெரும் பொருள் கடன் வாங்குறது, இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பிறரோடு பேசணும்னு சொன்னாலும் கூட அப்போ உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்களை பற்றி பேசக்கூடாது. அப்படி பேசாமல் இருக்கும்போது நீங்கள் ஒரு அரசியல் பற்றி, சினிமா பற்றி பேசினா கூட பிரச்சனை வந்துடும். சினிமா பற்றி பேசினா என்னுடைய ஹீரோ அவர் தான் எனக்கு ரோல் மாடல், அரசியல் பற்றி பேசினா அவருக்கு நான் தொண்டன், இப்படி பேசிட்டியா பிரச்சனை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உலக நாடுகள் பற்றி பேசுங்க. நிறைய நியூஸ் பேப்பர், நிறைய நியூஸ் கேளுங்க. உலக நாடுகளில் இயற்கை சீற்றங்கள் நடக்குதா, அதை பற்றி பேசுங்க. ஏதாவது பேச வேண்டிய நிலையில் உலக நாடுகளில் தேர்தல்கள் வருகிறதா, அந்த தேர்தலை பற்றி பேசுங்க. இப்படி உலக நாடுகள் சம்பந்தம், அதாவது எந்த விதத்திலும் அந்த பேச்சு உங்களை பாதிக்காதவாறு உங்களுடைய பேச்சை வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்மறை எண்ணங்கள் இருந்து விலகிருங்கள். சனி ஒருவர் தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கார். சனின்னு சொன்னாலே உழைப்பு தான்.
கடினமான உழைப்பு தான், விடாமுயற்சி தான், அர்ப்பணிப்பு, தியாகம் தான். அதை நீங்கள் கொண்டு இருக்கும்போது ராகுகேது 2-8 இருந்தாலும் கூட பிரச்சனை ஏற்படாமல் உங்களை தற்காத்து கொள்ளலாம். நன்றிங்க ஐயா, மிக சிறப்பு, ரொம்ப அழகா சொன்னாங்க. ஐயா அவர்களை தொடர்ந்து திரு ராமலிங்கம் ஐயா அவர்கள், நீங்க சொல்லுங்க, மகர ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? ஆமாம், பொதுவாகவே மகர ராசிக்காரங்க எங்கேயாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டுறாங்கன்னா, ஆசைப்பட்டேன் சார், அநியாயமாக போச்சு, இப்படி சொல்லுகிற மாதிரியான முடிவுகள் எடுப்பதில் சிறந்தவர்கள். அதை இந்த ராகு இப்பொழுது பக்கத்தில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் ஆசையை தூண்டுறது, ஊட்டி விடுறது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் இவங்களுக்கு நிறைய வர்றதை பார்க்கலாம். இப்போ சார் சொன்ன மாதிரி 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதே என்னது? வாக்குஸ்தானம். அதே மாதிரி குடும்பஸ்தானம், குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வரவு செலவுகள், இதெல்லாம் 2ஆம் இடத்துல வருகிறது. அங்கே போய் தான் ராகு உட்கார்றாரு. வீட்டுக்குள்ளே பிரச்சனை பட்டுக்காமல் இருக்கிற மாதிரி கொண்டு போகிறது ஒரு நேர்த்தியை கடைப்பிடிச்சிட்டாலே உண்மையாகவே இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப சாதுரியமாக இந்த வருஷத்தை ஓட்டிடலாம். 2வது 8ஆம் இடத்துல போய் கேது அமர்கிறார். இந்த 8ஆம் இடம் என்பது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். அப்போ பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியில் நிச்சயமாக தகராறு, பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், ஏதாவது ஒரு வகையில் இழப்புக்கள், இப்படிப்பட்ட அம்சங்களை கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆகையினால் கட்டுப்படுகிற பிள்ளைகளாக இருந்தால் ஒத்து போகிற மாதிரி கூட நில்லுங்க. கட்டுப்படாத பிள்ளைகளாக இருந்தால் வீட்டை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா நிம்மதி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதில் 2ஆம் இடத்துல போய் ராகு இருந்து ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் ராகுவுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறார். அப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் இடத்துல சனி இருக்கிற போது எதையாவது நம்ம முயற்சி பண்ணணும், இதை சாதிச்சே தீரணும், இதை செஞ்சே ஆகணும், இப்படிங்கிற ஆசைகள் மட்டுமல்ல, உங்கள் காலச்சக்கரத்தில் ஒரு நிர்பந்தத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இப்படி வருகிற போதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பிரேக் போட்டுக்கிட்டு, ஒரு BMW வாங்கினா கூட பிரேக் இல்லாமல் வாங்க முடியாது, நமக்கு தெரியுமா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு அனுகூலத்தோடு நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக இந்த ராகு கேதுகளிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஐயா சொன்ன மாதிரி ராகு கேதுகளை பற்றி பேசுகிற போது மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது, விசேஷமாக இருக்குது இப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் அடிப்படை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களும் தசாபுத்திகளும் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் இதை நீங்கள் அருமையாக எளிதாக கடந்து விடவும் முடியும். இதெல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு அடுத்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். நன்றிங்க ஐயா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. திரு ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள், ஐயா நீங்க சொல்லுங்க, மகர ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? ராகு கேது பயிற்சி பார்க்கும் பொழுது இது வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த ராகு இப்போ 2க்கு வர போறாங்க. அடுத்து கேது பகவான் 9ல இருந்து 8ஆம் இடத்துக்கு வர்றார். பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் மகர ராசிக்கு பார்க்கும்போது சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இவ்வளோ நாள் 7.5 சனியிலிருந்து வெளிவந்து 3ஆம் இடத்துல இருந்த 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகும்போது அவங்க எந்த சூழ்நிலையிலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் முன்னேற்றத்தை கொடுக்கணும். அதை சனி பகவான் கண்டிப்பாக செஞ்சிருவார். அப்படி பார்க்கும்போது இந்த ராகு கேதுவுடைய தாக்கம் வந்து பெரிதளவுக்கு அவங்களுக்கு, ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்க சனியோட பாசிட்டிவ் வந்து இந்த இந்த இதனால் வரக்கூடிய தடைகளை நிச்சயம் குறைக்கும். எந்த சூழ்நிலையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலை தரக்கூடியது இந்த சனி பயிற்சி. அதனால் வந்து ராகு கேது பயிற்சி பற்றி பெருசாக பயப்பட வேண்டாம். உங்களுக்கு சனியோட அனுகிரகம் முழுமையாக இருக்குது. இருந்தாலும் பேச்சில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை செய்யக்கூடாது. பொருளாதார நிலையில் சிக்கனம் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். தேவையில்லை வீண் செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாவே அவங்களுக்கு பெரிய அளவு பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம அதுக்கான பரிகாரங்கள் எல்லாம் சரியான பரிகாரங்களை பண்ணும் பொழுது நமக்கு வந்து பிரச்சனைகள் குறைஞ்சி அவங்க சனியால் வரக்கூடிய பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான பரிகாரம் நம்ம ஏற்கனவே சொன்னதான், வண்டலூர் ஜூக்கு வந்து ஒரு நாள் சனிக்கிழமையில் போயிட்டு வண்டலூர் ஜூ போயிட்டு வர்றது ஒரு அற்புதமான பரிகாரம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஏதாவது லாங்குவேஜஸ் படிக்கிறது, தமிழ் இங்கிலீஷ் தவிர ஹிந்தி, உங்களுக்கு ஜெர்மன் பிடிக்கணும், ஜெர்மன் ஃப்ரெஞ்சு, அந்த மாதிரி புதுசாக லாங்குவேஜ் வந்து படிக்கிறது, கற்றுக்கிறது ஒரு சூப்பரான பரிகாரம். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து பைனாப்பிள் கேசரி கொடுக்கறது ஒரு சூப்பரான பரிகாரம். மகிழ்ச்சிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. மகர ராசிக்காரர்கள் நம்ம ஜோதிடர்கள் சொன்ன ஆலோசனைகளை கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி கிட்டும். மகர ராசியை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ராசி கும்பம் ராசி. கும்பராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்கலாம். முதல்ல நம்ம ராமலிங்கம் ஐயா நீங்க சொல்லுங்க, கும்பராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? கும்பராசின்னு சொன்ன உடனேயே முதல்ல எல்லாரும் யோசிக்கிறது, இன்னும் 7.5 பசார் முடியும், 7.5 பசார் முடியும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த 7.5 சனி என்பது ஒரு பக்கத்தில் இருந்துட்டாலும் கூட ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் குரு பகவான் வீட்டிலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி, அல்லது குரு பார்க்க கோடி பாவம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த ராகு கேதுவை பற்றி நாம் பேசுகின்ற போது
நீதி நேர்மை வலுவாத ஒரு வாழ்க்கை பாதையை கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நட்டம் இல்லை. ஆக யாரோ சொன்னாங்க, எதுக்கோ நான் போனேன், இப்படி போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், இப்படிங்கிற சந்தர்ப்பங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளாமல் வாழ்கிறதுக்கு ஒரு ரூட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். 7 சனி 2ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. அப்போ சனி பகவான் வந்து ராசியிலேயே, சனி பகவானோட ராசியிலேயே ராகு உட்கார்றதுனால இந்த காலகட்டத்தில் சில பேர்கள் வந்து இடமாற்றங்கள், வீடு மனை வாங்கிறது, பொருள் சேர்க்கிறது, இப்படிப்பட்ட ஒரு தன்மைகள் எல்லாம், யாராவது பணம் கொடுக்குறாங்க அதை ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணுவோம் இப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும். இதையெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னு சொல்லலை. ஏன்னா குரு 5ல் இருக்கிறதுனால சில சுப செய்திகள், சுபகாரியங்கள், வீடு பால் காய்ச்சறது, வீட்டில் குழந்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது, காது கொடுக்கறது, தங்க வாங்கினேன், இப்படிங்கிற அனைத்தும் உங்களுக்கு சொந்தமான விஷயந்தான். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், எல்லாவற்றிலும் உங்களோட வலிமை, உங்களோட வீக்னஸும் வலிமையும் பலமும் பலவீனமும் உங்களுக்கு தெரிந்திருந்து நீங்கள் போகிற போது குற்றமில்லை. 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார். மனைவியின் உடல் நலத்தில் கட்டாயமாக ஒரு அக்கறை கொள்ளுங்க. வீட்டில் வயசான பாட்டிமார்கள் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ராத்திரி பொழுதுகளில் உடல்நலம் பாதிக்கப்படும். இதை கொஞ்சம் முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு முன்னக்கூட்டியே வைத்தியம் பண்ணிக்கோங்க. இந்த 7ஆம் இடத்துல கேது போகிற போது அந்நிய நாடுகளில் வாழுகிறவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். வீட்டை விட்டு போனவங்க, ஊரை விட்டு போனவங்க, படிப்புக்காக போனால் அங்கேயே வேலை பார்த்தேன், அங்கேயே செட்டில் ஆகிட்டேன், இப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு, அந்நிய மொழி பேசக்கூடிய இடங்களில் வாழக்கூடியவர்களுக்கு சிறப்பு அம்சம் கிடைக்கும். லோக்கலில் பக்கத்தில் வாழக்கூடியவங்க இப்படிப்பட்ட உடல்நிலைகள், குடும்பத்தின் சொந்த பந்தங்கள், இவற்றிலெல்லாம் கொஞ்சம் கடுமை காட்டாமல் வாழ கற்றுக்கொண்டால் மிகச் சிறப்பாக இருக்கும். ஆக கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தளவு ஓரளவு ஒரு 50% நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். மீதி 50% வேணும்னா உங்களுடைய நடைமுறை பாவனைகளில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்க பழக்க வழக்கத்தை கையில் வைத்து கொண்டால் சிறப்பும் கிடைக்கும். நல்லது, நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஐயா அவர்களை தொடர்ந்து திரு ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள், நீங்க சொல்லுங்க சார், கும்பராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தோன்னா இப்போ தான் அவங்களுக்கு இந்த ஜென்மச்சனி விலகி இருக்கு. அந்த ஜென்மச்சனியாக அவங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துருச்சு. எதிர்மறை சிந்தனைகளை, மனக்குழப்பத்தை, எதுலையுமே முடிவெடுக்க முடியாத சூழல். இப்போ அந்த ஜென்மச்சனி விலகி 2ஆம் இடத்துக்கு போனதுனால ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுற நேரத்தில் திரும்ப ஜென்மத்தில் ராகு வந்து உட்கார்றார். 7ஆம் இடத்துல கேதுவோட சஞ்சாரம். சரி, இப்போ திரும்ப ஜென்ம ராகு பிரச்சனை பண்ணுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அடுத்து ஒரு வருடத்துக்கு இந்த குருவோட 5ஆம் இட சஞ்சாரத்திலிருந்து குரு பகவான் ராசியவே பார்க்குறார், கூடவே ராகுவையும் பார்த்துடுறாரு இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது இந்த ராகுவால் வரக்கூடிய தீய பலன்கள் நிச்சயம் குறைஞ்சிரும். அதனால் வந்து பெரிதளவு பயப்பட வேண்டியதில்லை. இவங்களுக்கு வந்து குருவோட சஞ்சாரம் மிகவும் அற்புதமான பலன்களை தரக்கூடிய நிலையில் இருக்குது. எந்த வகையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை, முன்னேற்றத்தை, எல்லா வகையிலுமே அனுகூலத்தை எல்லாம் தரும். இருந்தாலும் நம்ம ஏற்கனவே 2ஆம் இட சனியினால் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். 7ஆம் இடத்துல இருக்கிற கேது கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனக்கசப்புகள் வர்றது, வியாபாரத்தில் இருக்கிற கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணும். அதையும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்களுக்கான சரியான பரிகாரங்கள் பண்ணும்போது இதற்குடைய பாதிப்புகள் நிச்சயம் குறையும். அப்படி பார்க்கும் பொழுது இவங்க வந்து ஒரு வேலைக்கிழமை ராகு காலத்தில் ஜாங்கிரி வாங்கி சாப்பிட்றதும், ஜாங்கிரி வாங்கி மற்றவங்களுக்கு தானம் பண்ணுறதும் சிறந்த பரிகாரம் இவங்களுக்கு. நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஐயா அவர்களை தொடர்ந்து திருமதி பாரதி ஸ்ரீதர் அம்மா அவர்கள், நீங்க சொல்லுங்கம்மா, கும்பராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? கும்பராசிக்காரர்கள் நிறைய உழைக்கணும். ஏன்னா ராகு வந்து ராசியில் உட்கார்றாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் சனி இருக்கும்போதே ஒரு மந்தத்தன்மை இருந்திருக்கும். இப்போ இவங்களுடைய ஜென்ம சனி விலகி 2ஆம் இடத்திற்கு சனி பகவான் போனது, 5ல் குரு வர்றது இவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். பட் டெசிஷன் மேக்கிங்கில் கரெக்டாக இருக்கணும். சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இன்றைக்கி செய்கிற வேலையை இன்றைக்கி செஞ்சிடணும், நாளைக்கு பண்ணலாமே, அப்புறம் பண்ணலாமே அப்படிங்கும்போது அந்த வாய்ப்புகள் கை நழுவி போகலாம். திருமண ஆனவர்கள் நிறைய புரிதல் வேணும். ஏன்னா பாதச்சனியில் இருக்கிறாங்க, 7ஆம் இடத்துல கேத்து அப்படிங்கும்பொழுது குடும்பத்தில் புதிதாக திருமணமானவர்களுக்கு கொஞ்சம் அந்த புரிதல் அப்படிங்கிறது குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலம். அண்ட் இந்த கும்பராசிக்காரர்கள் வந்து நிறைய வேலையை இழுத்து போட்டுட்டு செய்யலாம். இவங்க இப்போ பக்கத்தில் லீவு அவங்க இல்லை வேலையை விட்டு போயிட்டாங்கன்னா இவங்களே அந்த வேலையை இழுத்து போட்டுட்டு செய்கிறது நல்லது. நிறைய லேபர் அவுட் பண்ணணும். பரிகாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது முடிஞ்சவங்க திருப்பதி பெருமாளை நடந்து போய் சேவிக்கிறது ரொம்ப சிறப்பு. மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள், இப்போது மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாரை போய் பார்க்கறது. ஏன்னா கேத்து சிம்மத்தில் இருக்கிறதுனால மலை ஏறி சென்று இறைவனை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது
எத்தனை பிள்ளையார் ஸ்தலங்கள் இருக்கோ, விநாயகர் ஸ்தலங்கள் வழிபாடுகள் இவங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். இந்த ராகு, கேத்து, குரு எல்லாத்துக்குமாக சேர்த்து விநாயகர் வழிபாடு பண்ணலாம். அப்பப்போ வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணிக்கலாம். அண்டு இளைஞர்கள் கண்டிப்பாக திருப்பதி போகிறது அப்படிங்கிறது நடைப்பயணமாக மலை ஏறி போய் பெருமாளை சேவிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையில் போகிறது இன்னும் விசேஷம். அதே மாதிரி விநாயகர் கோவிலும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் போய் விநாயகர் வழிபாடு செய்கிறது நல்லது. நன்றிங்கம்மா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அம்மா அவர்களை தொடர்ந்து திரு பீமாராஜா ஐயர் அவர்கள், நீங்கள் சொல்லுங்க ஐயா, கும்பராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? ராகு வந்து ஜென்மத்துக்கு வராரு, கேது வந்து 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கு வராரு. இந்த பலனை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு, உங்களுடைய ராசிநாதன் சனி, ஜென்ம சனி விடுதலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விடுதலை உங்களுக்கு கொடுத்து 2ஆம் இடத்திற்கு போயிருக்கார். அந்த 2ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து உங்களை காப்பாற்ற போகிறார். இந்த ராகு கேது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கிரகங்களில் உயிர் காரகத்துவம் எடுத்துக்கும்போது சூரியனை பித்ரு, சந்திரன் மாத்ரு, செவ்வாய் பிராத்ரு, புதன் வந்து மாதுளம், குரு வந்து புத்திரன், சுக்கிரன் வந்து கலத்திரன், சனி வந்து ஆயுட்காரகன். இந்த ராகு வந்து பிதாமகன் அப்படி சொல்லுவோம், கேது வந்து மாதாமகன் அப்படி சொல்லுவோம். பிதாமகன் சொன்னால் தந்தை வழி தாத்தா. அந்த ராகு தான் உங்களுடைய ராசிக்குள்ளே வர்றார். அப்போது உங்கள் தந்தை வழி தாத்தா என்னெல்லாம் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சார், அவர் எப்படிலாம் சொத்தை சேர்த்து வைத்தார், எவ்வளோ நல்ல காரியங்கள் தர்ம காரியங்கள் பண்ணார், கோவில் குளங்கள்லாம் கட்டியிருக்காரா அப்படின்றத பாருங்கள். அவர் என்ன தொழில் பண்ணார், என்ன வேலை பண்ணார் அப்படின்றத பாருங்கள். அதை முயற்சி செய்யுங்க, அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிரச்சனைகள் எப்படி வரும், எதில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, மாதாமகம் கேது வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். அவர் நேரடியாக ராசியை பார்ப்பார். எதுலெல்லாம் உங்களை சிக்க வைக்கலாம், எதுலெல்லாம் மாட்ட வைக்கலாம், எப்படி பெயரை கெடுக்கலாம், எப்படி பொருளை இழக்க வைக்கலாம் அப்படின்றத பார்ப்பார். அப்போது தாய் வழி பாட்டனர், தாய் வழி தாத்தா, அவர் வந்து வாழ்க்கையில் எப்போல்லாம் தோல்வி அடைஞ்சார், எப்போல்லாம் கஷ்டப்பட்டார், என்ன தவறெல்லாம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நம்ம வந்து நம்முடைய தேசத்தின் வரலாறு படிக்கிறோம், உலக வரலாறுலாம் படிக்கிறோம், ஆனால் குடும்பத்தின் வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது. அப்போது அப்பா வழி தாத்தா செஞ்ச விஷயங்களை செய்யும்போது வெற்றி, அம்மா வழி தாத்தா வந்து எதிலெல்லாம் மாட்டிக்கிட்டாரோ அதில் கவனமாக இருந்தீங்கன்னா தோல்விகளை தவிர்க்கலாம். இந்த ஒரு விஷயம். அப்போ இந்த ராகுகேத்து பயிற்சி பலன் எப்படி தரப்போகுதுன்னு சொன்னால், நீங்கள் இதெல்லாம் தெரிந்து கொண்டு எதை முயற்சிக்கிறீர்களோ, எதை தவிர்க்கிறீர்களோ, எப்படி சரியாக இருக்கிறீர்களோ அதை வைத்து உங்களுக்கு பலாபலன் கிடைக்கும். அதனால் உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் தாத்தாக்களை பற்றி நீங்கள் வந்து பெரியவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. அதற்கான காலமாக இது இருக்குது, அது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும். நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகா சொன்னீங்க. கும்பராசிக்காரர்கள் நம்ம ஜோதிடர்கள் சொன்ன எல்லாவற்றையும் கேட்டு அதன்படி நடந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மகிழ்ச்சியும் உங்களுக்கான வெற்றியும் கிட்டும். அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய ராசி மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? முதல்ல நம்ம பாரதி ஸ்ரீதரை மட்டும் தொடங்கலாம். அம்மா நீங்க சொல்லுங்க. மீனராசிக்காரர்களுக்கு வந்து எல்லாருமே பயமுடுத்துறாங்க. எல்லா கிரகமும் போய் மீனத்தில் உட்காந்துருச்சு, அதனால் அவங்களுக்கு அப்படி வந்துடும். உண்மையிலேயே இப்போ சனி பகவான் வந்து பூரட்டாதியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் சொல்ப பலனை கொடுத்தால் உத்திரட்டாதியில் வரும்பொழுது நல்ல பலன்களை கொடுப்பார். கிரகங்கள் எப்போவுமே வந்து பேலன்ஸ் பண்ணும். இவர் சொன்னார் இல்லையா, ஒரு 2 கிரகம் சரியில்லை அப்படிங்கும்பொழுது 3வது கிரகம் எப்பொழுதுமே பேலன்ஸ் பண்ணும். அது இயற்கை. மீனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த ராகு பகவான், 6ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது, ஜென்மத்திலே இருக்கக்கூடிய சனி, மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். அது தவிர்க்க முடியாது. அது உங்களுடைய ஏஜ் வைஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. பால்யத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாலாரிஷ்ட தோஷத்தினால அவதிப்படலாம். 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எப்படியா இருந்தாலுமே இந்த மீனராசிக்காரர்களுக்கு முட்டி பிரச்சனை, கால்வலி பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 6ஆம் இடத்தில் கேதுவும் இருக்கார், 12ல் ராகு இருக்கும் பொழுது மருத்துவ செலவுகள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இருக்கலாம். உங்களுக்கே இப்போ நீங்கள் டயபெட்டிக், உங்களுக்கு சொரியாசிஸ் மாதிரியான வியாதிகள்லாம் ஏற்கனவே இருக்குன்னா அது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். மற்றபடி இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யக்கூடாதா, இல்லை நான் வந்து புதுசாக வேலை, அது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஒரே டிஸ்க்ளைமர், உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இன்சூரன்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம இன்சூரன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அதுவும் ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் அப்படிங்கும்போது எல்லாருமே அதில் பாதிக்கப்படுறது தான். உங்கள் கவனமாக இருங்க. குரு பகவானும் 4ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் உங்களுடைய சொத்து தகராறுகள், உங்கள் கூட பிறந்தவர்களோடு இருக்கக்கூடிய குடும்ப சொத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சில கலகங்கள் எல்லாம் வரும். அண்ட் ஜென்மத்தில் சனி இருக்கிறச்சு நமக்கு கொஞ்சம் வேலையில் நாமளே ஸ்லோவாகிடுவோம். டக்குன்னு ஒரு அவசர முடிவு எடுக்கிறது, இல்லை குடும்பத்தில் எதுக்காக கேட்கணும் அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு மீனராசிக்காரர்கள் அடுத்த 2 வருட காலமும் நல்ல உங்களுக்கு யார் அனுபவம் மிக்கவர்கள்,
ஒரு ஜோதிட ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ அப்பப்போ உங்களுடைய தசா பலன்களையும் பார்த்து குடும்பத்திற்காக நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. இந்த ராகு கேது தோஷ நிவர்த்திக்கு சர்ப்பம் சார்ந்த ஆலயங்கள் நீங்கள் போயிட்டு வரலாம். குக்கே சுப்பிரமணியா போகலாம், மன்னார் சாலை போகலாம், இந்த நாகர்கோவில் போகலாம், சங்கரன் கோவில் போகலாம். இந்த சர்ப்ப ஆலயங்கள் நிறையா இருக்குது. திருப்பாம்புரம் போகலாம். இது மாதிரி சர்ப்ப ஆலயங்களுக்கு போயிட்டு அவசியம் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பரிகாரங்களை செய்து விட்டு வருவது நல்லது. கேரளாவில் வந்து வெட்டிக்கோடு கூட ஒரு நல்ல ஸ்தலம், அங்கேயும் போகலாம். நன்றிங்க அம்மா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அம்மா அவர்களை தொடர்ந்து திரு பீமராஜா ஐயர் அவர்கள், நீங்கள் சொல்லுங்க ஐயா, மீனராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? மீன ராசிக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு வந்து ராசியிலிருந்து 12ஆம் இடத்திற்கு போகிறாரு. 7ஆம் இடத்துல இருந்த கேது வந்து 6ஆம் இடத்திற்கு வராரு. இதை சாதகமான பலன் அப்படின்னு தான் சொல்லணும். சனி வந்து ராசிக்குள்ளே வராரு இல்லையா, அதனால் இந்த பலனை நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. குருவும் வந்து அர்த்தாஷ்டமம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கு போயிடுறாரு. அதனால் நீங்கள் வந்து சோர்வாக இருந்தாலோ, தயக்கத்தோடு இருந்தாலோ, குழப்பத்தோடு இருந்தாலோ, எதிரில் நல்ல பலன் இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியாமல் போயிடும். காலையில் எழுந்திரிச்சு உற்சாகமாக இருந்து வெளிச்சத்தில் சூரிய ஒளியில் நீங்கள் வந்து உங்களுடைய படிப்பை உங்கள் வேலையை தொடங்கும் போது தான் அது நல்லபடியாக இருக்கும். நீங்கள் வந்து எந்திரிக்கும் போது அந்த சூரியனே முடிஞ்சிருது, மாலை நேரத்தில் எந்திரிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் உங்களால் பெரிய அளவிற்கு சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. அப்படியாக இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து 12ஆம் இடத்துல ராகும் 6ஆம் இடத்துல கேதுவும் வராங்க. வெளியூரில் வெளிநாட்டில் வேலை கிடைச்சா தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம் இடத்துல கேது வர்றதுனால உங்களுடைய படிப்பு தகுதியை விட குறைவான உத்தியோகம் கிடைச்சாலும் கூட பரவாயில்லை, முதல்ல வேலைக்கு சேர்ந்துடலாம். அங்கே போயிட்டு திறமையை நிரூபிக்கும் போது கட்டாயம் நமக்கு வந்து அந்த இடத்துல நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கும், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. நேரடியாக உங்களுக்கு வந்து எடுக்கும் போதே நல்ல பலன் வராது. நீங்கள் வந்து அந்த பலனை நல்லபடியாக வரும்படியாக உங்களுடைய நடத்தையில், உங்களுடைய உழைப்பில், முயற்சியில் அடையக்கூடிய ஒரு நிலையானது இருக்கும். ஜென்ம சனின்னு சொல்லும்போது என்னென்னா, இப்போ ரொம்ப ஒரு கோல்டு கண்ட்ரியில் இருந்தால் அங்கே எப்படி உங்களுடைய நடை உடை பாவனை பழக்க வழக்கங்கள் ஆகார நியமங்கள்லாம் இருக்கணுமோ அதை வந்து நீங்கள் இங்கேயே கடைபிடிக்கிற மாதிரி இருக்கும். எல்லோரும் செய்யக்கூடிய நிலையிலிருந்து நல்ல விஷயங்களை நேரடியாக செய்யும்போது பலன் கிடைக்காது, மாற்றி செய்யும்போது பலன் கிடைக்கும். அப்படியாக நீங்கள் வந்து உங்களை இந்த காலத்தில் வந்து ஒரு சிற்பி வந்து சிலையை செதுக்கிற மாதிரி செதுக்கிக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கட்டாயம் பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஐயா அவர்களை தொடர்ந்து திரு ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள், நீங்க சொல்லுங்க, மீனராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? மீனராசிக்காரங்களுக்கு ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த ராகு விலகி 12ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் இடத்துல இருந்து நிறைய தடைகளை பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்த, எதுலேயும் கணவன் மனைக்குள்ள பிரச்சனை இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்த கேது பகவான் விலகி 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு அற்புதமான விஷயம். எதையுமே நம்ம முடியாத விஷயத்தையும் முடித்து காட்டக்கூடிய தன்மையை நம்ம கொடுக்கும். எப்படியாப்பட்ட சவாலாக இருந்தால் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துரும். ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் ஜென்மச்சனி போயிட்டுருக்கு. இப்போ ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து ஜென்மச்சனின்றது வந்து அந்தளவுக்கு சாதகம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா ஒருத்தன் 7.5 சனியில் அதிகபட்ச துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் ஜென்மச்சனினா மன அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கும், எதிர்மறை சிந்தனைகளை கொடுக்கும், எந்த விஷயத்துலையும் முடிவெடுக்க முடியாது. எல்லாருமே தன்னை சுற்றி இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆதாயத்துக்காகவே பழகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னை ஏமாற்ற நினைக்கிறாங்க, யாருமே நம்ப முடியாத ஒரு சூழலை கொடுக்கும். இந்த நிலைமையில் 6ஆம் இடத்துல கேது இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும். அந்த மாதிரி சூழல் உள்ளவர்களை எப்படி, அந்த மாதிரி சூழலில் அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் இந்த 6ஆம் இட கேது கொடுத்துரும். அதனால் வந்து ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான பலன்கள் தான் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும். பட் ஜென்மச்சனி 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குரு, இவங்களுடைய விஷயத்துக்கான சரியான நம்ம பரிகாரங்களை பண்ணும் பொழுது நிறைய விஷயங்களை நம்ம தப்பிக்க முடியும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி இது திருச்செந்தூர் முருகப்பெருமானை போயிட்டு வழிபட்டுட்டு அங்கே இருக்கிற சன்னியாசிகளுக்கு ஆடையும் காவி ஆடையும் உணவும் தானம் அளிக்கிறது ஒரு சிறந்த பரிகாரம். அப்புறம் வீட்டில் வந்து மீன் தொட்டி வளர்க்குறது, மீன் தொட்டியில் கோல்டு ஃபிஷ் வளர்க்குறது வந்து ஒரு சிறந்த பரிகாரமாக இவங்களுக்கு இருக்கும். கடலோர கவிதைகள் படத்தை வந்து சனிக்கிழமையில் பார்க்குறதும் சிறந்த பரிகாரம். ஐயா அவர்களை தொடர்ந்து திரு ராமலிங்கம் ஐயா அவர்கள், ஐயா நீங்க சொல்லுங்க, மீனராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? மீனராசிக்காரங்களை பொறுத்தளவு ஜோசியர்கள் கூட மறந்துடுவாங்க, ஆனால் அவங்க 7.5 சனியை மறக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைகளில் மீனராசிக்காரங்களுக்கு நினைவில் இருக்குது. இதில் 2 வகையாக பார்க்கலாம். 30 வயதுகளுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய 7.5 சனி உங்களை பெருசாக படுத்தாது அப்படிங்கிறதையும் ஒரு பக்கத்தில் மனசில் பதிய வைங்க.
அப்போ சின்ன பசங்களாக இருக்கக்கூடியவங்க இந்த 7.5 சனியில் கொஞ்சம் பாடம் கற்றுக்கொண்டு தான் ஆகணும். சனி பகவான் எப்பொழுது வந்தாலும் புதிய புதிய பாடங்களை கற்றுக் கொடுத்து இந்த உலக வாழ்க்கையில் நீ எப்படி போகணுங்கிற பாதையை காட்டக்கூடியவர் தான். அதை பற்றி பயப்பட தேவையில்லை. அதே போல் அவருடைய வீட்டில் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் ராகு அமர்கிறார். இந்த ராகு இங்கே அமர்கிற போது குருவின் பார்வையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஐயா கூட சொன்னார், குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய தகுதியை பெறுகிறார் அப்படின்னு சொன்னது உண்டு. இதைத்தான் வந்து ராஜசண்டால யோகம்னு எல்லாம் ஜாதகத்தில் சொல்கிறோம். அப்போ இந்த குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு வலிமை உண்டு, ஒரு புத்தி உண்டு, ஒரு நல்லதை செய்யக்கூடிய அருள் உண்டு. அந்த அடிப்படையில் இந்த மீனத்தில் பிறந்தவங்க எல்லாருமே வாழ்க்கையில் இப்போ தான் முதல்ல நிம்மதியாக தூங்க போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இயல்பாகவே இந்த மீனத்தில் பிறந்தவங்களுக்கு கைவலி, கால்வலி, குடைச்சல் எடுக்குது, முதுகு வலி, தலைவலி, சைனஸ் ப்ராப்ளம், ஸ்கின் அலர்ஜி, இப்படிப்பட்ட ஏராளமான குறைகளை ஏற்கனவே நீங்கள் கடந்த 2-3 வருடமாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இது எல்லாத்துக்குமே இப்போது ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பார், இல்லாட்டி ஒரு நல்ல மருந்து கிடைச்சது, இப்படிங்கிற மாதிரி ஒரு அனுகூலம் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் இருக்குது. இதே போல் 6ஆம் இடத்துல போய் கேது அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் 6ஆம் இடத்தில் அமர்வது என்பது அற்புதம் தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எதிரிகளை வென்று காட்டுவதற்கு, கடன்களிலிருந்து விடுபட்டு போவதற்கு, இப்போ சொன்ன மாதிரி நோய்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, எந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகருகின்ற ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு, இருப்பதை இருப்பதாக பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை செழுமைப்படுத்திக் கொள்றதுக்கு, இப்படிப்பட்ட அனைத்து சங்கல்பங்களையும் இந்த கேது பகவான் 6ஆம் இடத்திலிருந்து கொடுத்துட்டு இருக்கிறார். இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பார்க்குற போது இந்த ராகு கேது பயிற்சி என்பது மீனத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டாயமாக ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய அளவாகத்தான் இருக்குமே தவிர, நீங்கள் 7.5 சனிக்கு உண்டாகிறதுக்கு உண்டான பலன்கள் கொஞ்சம் வரும். அதை தவிர்த்து இந்த ராகு கேது பயிற்சி சிறப்பை கொடுக்கும், பயப்பட தேவையில்லை. நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகா சொன்னீங்க. இவ்வளோ நேரம் நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு ராசிக்கும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இந்த ராகு கேது பயிற்சியில் அப்படின்னு ரொம்ப எளிமையாக யதார்த்தமாக கலந்துக்கிட்டு சொன்னமைக்காக உங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி. மிக்க நன்றி.